பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பண்டைமறை வெண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருள் கதிரோன் வெண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணைமேவு மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்த்தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவள்ளுவரையாதினம் ஸ்ரீ குருமாசனிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் காஞ்சி காமகூடி பிடாதிபதியா இருக்க நம்முடைய ஸ்ரீ பெரிவா அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாக விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறிலே ஈடுபடுத்தி ஆண்ட அருள்கின்ற குருநாத சா தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய சங்கரா கல்லூரியினுடைய முதல்வர், செயலர் மற்றும் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் என்னோடு இணைந்து இந்த வகுப்பிலே சித்தாந்தம் படிக்கின்ற பெரியவர்கள் உங்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பிலே நடந்து வருகின்ற இந்த சைவ சித்தாந்த பட்டய வகுப்பிலே 4வது தாளாக விளங்குகின்ற சிவஞான போதத்தினுடைய 4வது வகுப்பு இன்றைக்கு. முதல் 3 வகுப்புகள் நாம் சிந்தித்திருக்கின்றோம். முதல் வகுப்பிலே நூல் ஆசிரியரை பற்றியும் நூலை பற்றிய ஒரு அறிமுகமும் நாம பார்த்தோம். 2வது வகுப்புல அந்த நூலுக்காக எழுதப்பட்டிருக்கின்ற பாயிரம், சிறப்பு பாயிரம், மலர்தலை உலகின் மாயுருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் நல்லதை என்ற அந்த பாடலை அதற்குரிய பொருளை எல்லாம் நாம் சிந்திச்சோம். போன வாரம், அதாவது செப்டம்பர் மாத வகுப்பு போன வாரம் 16ஆம் தேதி நடைபெற்ற பொழுது இந்த நூலினுடைய மங்கள வாழ்த்து கல்லாலிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்ற மங்கள வாழ்த்தும் அவையடக்கம் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம் புறன் என்கின்ற அவையடக்கத்தையும் நாம போன வகுப்பிலே பார்த்தோம். இன்றைக்குத்தான் முறையா நூலினுடைய பகுதிகளை துவங்க இருக்கின்றோம். 3 வகுப்புகள் கிட்டத்தட்ட அறிமுக வகுப்புகளாகவே நமக்கு சென்று விட்டன. இன்னும் எஞ்சி இருக்கின்ற 9 வகுப்புகள்ல நம்ம 12 சூத்திரங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எப்போதுமே அந்த விநாயக வணக்கம் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முதலிலேயே சொல்லி இருக்கிறோம். அதை எந்த விதமான தடைகளும் நமக்கு வராமல் இந்த கல்வி மிக சிறப்புற நிகழவும் இந்த பொருள்களை எல்லாம் நமக்கு உள்ளவாறு மனதிலே பதியவும் விநாயகப் பெருமானுடைய திருவடிகள் வேண்டும். அதனால அவருடைய திருவடிகளை கல்லாலிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று உங்கள் எல்லோர் சார்பிலும் விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இப்ப நம்ம நூலுக்குள்ள போறோம். போன முறை அவையடக்கம் எல்லாம் பார்த்துட்டோம். அதனால நேரம் நம்ம என்ன பண்றோம், நூலுக்கு அவையடக்கத்துல நமக்கு ஞாபகம் இருக்கும். தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார். தம்மை உணர்தல் என்பது உயிராகிய தன்னுடைய நிலையை உணர்தலும், தன்னுணர்வார் என்பது இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கின்ற இறைவனுடைய நிலையை உணர்தலும். அதெல்லாம் உணர்ந்தவர்கள் எம்மை உடைமை, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், எம்மை இகழார். தம்மை உணரார், தம்மையே உணராதவர்கள் தலைவனை எவ்வாறு உணர முடியும்?
அதனால உணர மாட்டார்கள். அவர்களெல்லாம் உடங்கி எய்ந்து தம்மில் புணராமை. அவ்வாறு செய்பவர்கள் எல்லாம் அவர்களுக்குள்ள இணைந்து கொண்டாலும் கூட அவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து ஒற்றுமை இருக்காது. ஆனாலும் அவர்கள் சொல்லுவதெல்லாம் யாம் கேட்கல, கேளாம் புறன் என்று சொல்லி அவையடக்கத்தை செய்தார். ஏன்னா இந்த நூல் ஒரு ஞான நூல், உயிர்களெல்லாம் உய்வு பெறுவதற்கு வழிகாட்டுகின்ற நூல். இந்த சிவஞான போத கல்வியினுடைய பயன் என்ன என்று சொன்னால், பிறவா நிலையை அடைதல் அல்லது இந்த உலகில் துன்பங்களில் தான் விடுபட்டு அந்த பேர் ஆனந்தத்திலே எப்பொழுதும் நம் திளைத்திருப்பதற்கு வழிவகை செய்து தரக்கூடிய நூல் இந்த சிவஞான போதம். அதனால அப்பேற்பட்ட மேன்மையான ஒரு நூல், அதை பயிலுவதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த நூல் படிப்பதற்கே இப்ப நம்ம இல்லையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இந்த வகுப்புல இருக்கின்றோம். எல்லாருடைய வயதும் பாருங்க, கிட்டத்தட்ட 25 வயசுலயும் வந்திருக்கிறோம், 50லயும் வந்திருக்கிறோம், 60க்கு மேலயும் வந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போ சுவாமி நமக்கு இதை கொடுக்கணும்னு நமக்கு இருந்ததோ அப்ப வந்துட்டோம் உள்ள. அதனால அடாடா எனக்கெல்லாம் வயசு 60 ஆயிடுச்சு, இப்பதானே கிடைச்சது, ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம். சுவாமி இப்ப கொடுக்கணும்னு கொடுத்தானே நம்மளை. அதனால சுவாமியை மீண்டும் வணங்கி ரொம்ப மகிழ்ச்சியா பலருக்கும் கிடைக்காத இந்த ஞான பணுவல் இன்னைக்கு நமக்கு சுவாமி கொடுக்கணும்னு கொடுத்திருக்கானே, அதனால அவனுக்கு நன்றி சொல்லி நாம இந்த நூலை, ஞான நூலை தொடங்கிட்டோம். இந்த நூல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல பொது அதிகாரம், சிறப்பதிகாரம் என்று 2 அதிகாரங்களாகவும், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 2 இயல், அதாவது பிரமாண இயல், இலக்கண இயல் முதல் அதிகாரத்துல, 2வது அதிகாரம் சிறப்பதிகாரத்துல சாதன இயல், பயனியல் என்று 4 இயல்களாக நூல் அமைந்திருக்கின்றன. அந்த ஒவ்வொரு இயலிலும் 3 சூத்திரங்கள் என 4 இயல்கள், 12 சூத்திரங்கள் என்று அமைந்திருக்கின்றன. அதிலே நாம் இப்பொழுது முதல் சூத்திரம், அதனால முதல் இயல் முதல் சூத்திரம், பிரமாண இயலிலே உள்ள முதல் சூத்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். பிரமாணம் என்று சொன்னால் ஒரு பொருள் உண்டு என்கின்ற நிச்சயப்படுத்துதல். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எல்லாம் நாம் முதல் வகுப்பு படிக்கும் பொழுதே, முதல் தாளிலேயே அதெல்லாம் நம்ம படிச்சோம். என்னன்னு சொன்னால், இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை பொருள்கள் என்ன என்பதனை நமக்கு திருமந்திர பாடல் எளிமையா சொல்லிட்டு போயிடுச்சு. பதி, பசு, பாசம் என பகர் 3. பதியினை போல் பசு பாசம் அனாதி. அப்ப இந்த சைவ சித்தாந்தம் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் 3 பொருள்களை மையமாக வைத்து பேசுகின்றது. ஒன்று பதி, பதினா தலைவன் அர்த்தம், இறைவன். இன்னொன்று பசு, உயிர் கூட்டம், நாமெல்லாம். 3வது பாசம் அல்லது மலம் என்று சொல்லுகின்றோம். அது இந்த உயிரானது இறைவனை அடைந்து இன்பத்தை அனுபவிப்பதற்கு தடையாய் இருக்கும் பொருள் என்று. இப்ப 3 பொருள் பார்த்துட்டோம். எப்படி பார்க்கலாம்னா, ஒண்ணு நாம அனுபவிக்கும் பொருள் நம்ம, அதிலே இன்ப அனுபவத்தை தருபவன் தலைவன் இறைவன். அந்த இன்ப அனுபவத்தை அவன் தந்தாலும் நாம் பெறுவதிலே சில தடைகள், அந்த தடைகளை ஏற்படுத்தும் பொருள். இப்படி 3ஆ பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த பிரமாண இயலிலே இந்த 3 பொருள்களும் உண்டு என்று நிச்சயப்படுத்துதல், அதுதான் பிரமாணம். அதிலே முதல் சூத்திரத்திலே இயல்பாகவே, ஏன்னா முதல்ல தலைமையத்தனை சொல்லணும், அதனால என்ன பண்றார், தலைமையை ஆரம்பிக்கிறார். இறைவனை உண்டு. என்ன சார் அது எங்களுக்கு தெரியாதா, அது தெரியாமலாம் நாங்க இந்த வகுப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். நிறைய நேரங்கள்ல நமக்கு தெரிந்த சில விஷயங்களை தெளிவா வெளியே சொல்லுங்க அப்படின்னா சிக்கல மாட்டிடுவோம். இப்ப இறைவன் உண்டு என்று நாம ஒத்துக்கொள்கின்ற நாம் அதை முறையாக எவ்வாறு உண்டு என்று சொல்லுங்கன்னா, அது உண்டு சார், அதுல என்ன நீங்க எப்படி கேள்வி, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்படியே ஒரு தர்க்க ரீதியாக, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு லாஜிக்கா இறைவன் உண்டுங்கிறது எப்படி சொல்ல முடியும்?
ஏன் அப்படின்னா இந்த 3 பொருள்ல உயிர் என்கின்ற பொருள் உண்டு என்று சொல்வது வந்து கொஞ்சம் எளிமை. ஏன்? இந்த உடம்பானது உயிர் என்ற பொருள் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய அனுபவத்தாலே உணர்கிறோம். நமக்கு கிட்டத்தட்ட இப்போ எனக்கும் வயசு 50 ஆச்சு. அதனால இதுல வந்து என்ன நான் வந்து வாழ்க்கையில பல பார்த்திருக்கிறோம் எல்லாரும்னா, இந்த இயக்குகின்ற பொருள் இந்த உடம்பை விட்டு வெளியேறி இந்த உடல் இயக்கம் இல்லாமல் போன சில நாம பார்த்திருக்கிறோம். நேற்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார் சார், இப்போ இல்ல. நேற்று வரை இங்கதான் இருந்தார். நேற்று ராத்திரி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆபரேட்டர் உள்ள இருந்து பண்ணிக்கிட்டு இருந்ததே, அது வந்து இப்ப மிஸ்ஸிங். அதனால என்ன ஆயிடுச்சு, இப்ப இந்த உடல் செயல்படாமல் போய்விட்டது. அப்ப இவ்வளவு காலம் செயல்படுத்தி கொண்டிருந்ததுனாலே ஒரு பொருள் இந்த உடலின் வேறாய் இருந்து செயல்படுத்தியது என்று தெரிஞ்சு உணர்ந்து கொள்றோம். அந்த பொருளை உயிர் என்று சொல்லுறோம். இது கொஞ்சம் எளிமையா புரியுது. ஆனா இறைவனை உள்ள பொருள் என்று சொன்னா அத எப்படி நிலைநிறுத்துறது? கொஞ்சம் மேலான நிலையில பதில் சொல்லிட்டு போயிடலாம். எப்படி சொல்லிட்டு போயிடலாம்னா, அதையெல்லாம் அனுபவிக்கணுங்க, அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க வந்து ஒரு உயர்நிலை பள்ளி மாணவர்கிட்ட போய் இறைவன் உண்டுங்கிறத நிச்சயப்படுத்துறதெல்லாம் அனுபவிக்கணும்பா அப்படின்னு சொன்னா அவர் உடனே திரும்ப கேட்பார், நீங்க அனுபவிச்சீங்களா சார்? அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்பார். அப்ப இது அனுபவிச்சுங்கிறது மட்டும் பொருள் இல்லை. இப்போ மின்சாரம் இருக்கு, காட்டுங்கன்னா காட்ட முடியல. ஆனா அந்த பொருளை நாம உண்டு என்று எப்படி நிச்சயப்படுத்தலாம்? ஒரு வகையில சொல்லலாம், அனுபவிச்சு பாருங்க, தொட்டு பாருங்க தெரியும் அப்படின்ட்டு. ஐயோ, அது சரியான முறையா இல்லை. அப்ப வேற எப்படி அதை நிச்சயப்படுத்தலாம் அப்படின்னா, இங்க வாங்க, இது ஒரு பல்பு. இப்ப இதுல வெளிச்சம் வருதா? இல்ல. பாருங்க, இப்ப அந்த பல்பை நான் இதுல வைக்கிறேன், வச்ச உடனே வெளிச்சம் வந்து, ஆமா. அப்ப இந்த பல்பிலே வெளிச்சம் கொண்டு வருவதற்கு காரணமாய் ஒரு பொருள் அமைந்திருக்கிறது. ஆமா, அந்த இதுல இருந்து விலக்கியவுடன் இந்த வெளிச்சம் நிருபம் போய்விட்டது. அப்படின்னு வெளிச்சம் வருவதற்கு காரணமாய் ஒரு பொருள் இந்த பல்போடு துணைந்து வேலை செய்தது. ஆமா, வேலை செய்திருக்க வேண்டும். அந்த பொருள் தான் மின்சாரம். இப்ப நம்ம வந்து அப்ப கேட்கிறவங்களுக்கு புரியுது. ஆமா சார். இப்ப அப்படியே வந்து இந்த இறைவனுக்கு எடுத்துட்டு வரோம். இறைவன் என்ற பொருளை உண்டு என்று எவ்வாறு நிச்சயப்படுத்துதல்? இதத்தான் மெய்கண்ட தேவநாயனார் தன்னுடைய முதல் சூத்திரத்துல அமைக்கிறார். பிரமாண இயல், அதுல முதல் சூத்திரம். எல்லாத்தையும் சிவஞான போத புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூத்திரம் பாருங்க. அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்த மாதி என்மனார் புலவர். 3 வரிதான், 2.25 வரிதான் புரியுது. யாரே ஒருவேளை அந்த சூத்திரம் மனப்பாடம் பண்ணலன்னா கூட இன்னைக்கு பண்ணிடலாம். அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்மனார் புலவர் என்று சூத்திரம். சிவஞான சுவாமிகள் மாபாட்சியத்துல இந்த சூத்திரத்துக்கு முதல்ல உரை எழுத ஆரம்பிக்கிறது. ஈண்டு வடமொழி சிவஞான போதத்துள் கூறியவாறே பொது உண்மை என 2 அதிகாரமாக பகுத்து கொண்டு, நான் சொன்ன மாதிரி பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயன் என 4 திறத்தால் பொருள் இயல்பு உரைப்பான் எடுத்துக்கொண்ட ஆசிரியர் அவற்றுள் முப்பொருளின் வைத்து முதற்கண் பதி உண்மைக்கு பிரமாணம் கூறும் முதல் சூத்திரம். முதல் சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னா, பதி உண்மையை சொல்லுகின்றது. பின்னாடி அடுத்தால 2ஆம் சூத்திரம் படிக்க போறோம், அது பாச உண்மையை சொல்லுகின்றது. 3ஆம் சூத்திரம் படிக்க போறோம், அது பசு உண்மையை சொல்லுகின்றது. அந்த அமைப்பு தான். அதனால இப்ப இதுல 3 முப்பொருளின் வைத்து முதற்கண் முதல்ல பதி உண்மைக்கு பிரமாணம் கூறும் முதல் சூத்திரத்துக்கு வார்த்திகமாகிய பொழிப்புரைப்பான் புகுந்து, வார்த்திகமாகிய உரை நம்ம ஏற்கனவே சொன்னோம். பிண்ட பொழிப்புரை வேற, வார்த்திகம்னா
கண்ணளித்துறைன்னு பேரு. ஒவ்வொரு பகுதியா எடுத்து ஆராய்ஞ்சு உரை செய்யறது. அப்படி எடுத்துக்கொண்ட ஆசிரியர் சூத்திரத்தை மொழிபெயர்த்து அருளி செய்கின்றார். சொல்லி சூத்திரத்தை சொல்றார். அவன் அவள் அதனும் அவை மூவினமையும் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தமாதி என்மனார் புலவர் என வரும். சொல்லிட்டு இதனுடைய திரண்ட கருத்தை ஒரு வார்த்தையில போட்டார். இந்த சூத்திரம் என்ன சார் சொல்லுது கேட்டோடனே, எண்ணுதலிற்றோவினின் சிவஞான சுவாமிகள் என்ன பண்ணுவார், 12 சூத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூத்திரமும் இப்படி சூத்திரத்தை சொல்லிட்டு எண்ணுதலிற்றோவினின் அப்படின்னா இது எதை சொல்லு, நுதலுதெல்லாம் சொல்லுதல், எண்ணுதலிற்றோ இது எதை சொல்ல வருகின்றது என்றால் அப்படின்னு சொல்லி அதுக்கு எழுதுவார். இப்ப முதல் சூத்திரத்துக்கு எழுதுறார், எண்ணுதலிற்றோவினின் சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகு என்பது உணர்த்துதல் நுதலிற்று. சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் நுதலிற்று என்று சொன்னார். இப்ப இதுல நமக்கு 2-3 வார்த்தைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒண்ணு என்னன்னா, அந்த முதல் அப்படின்னா ஒண்ணு முதல்னா முதல்வன், முதல்ல இருந்தே உள்ள பொருள். அதனால முதல்ல இருந்து அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அடுத்தால ஒரு வார்த்தை சொன்னாரு, சங்கார காரணன். நமக்கு முதல்ல சங்காரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, அந்த சங்காரத்தை செய்பவன் சங்கார காரணன். அது சங்காரம் என்று சொன்னால் ஒடுக்குதல் என்று பொருள். ஒரு பொருளை அதனுடைய அழியும் தன்மை வரும்பொழுது அது அழிகின்றது என்பதை நம்ம என்ன சொல்றோம், ஒடுங்குகின்றது. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப போயிடுச்சு, ஒடுங்குதல் என்று சொல்றோம். இப்போ நாம எல்லாம் இந்த உடல் எடுத்து இப்போ என்ன பண்ணோம், நிறைய இன்ப துன்பங்களை எல்லாம் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அனுபவிப்பதற்கு காரணம் அந்த வினை என்றெல்லாம் நம்ம அடிப்படையில படிச்சிருக்கிறோம். 2ஆம் சூத்திரத்துல விரிவா படிக்க போறோம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், சில துன்பங்களை அந்த அனுபவம் ஒரு கால எல்லை வரும் பொழுது என்ன ஆயிரும்னா, இந்த உடம்பு இதற்கு மேல் செயல்படாத வண்ணம் இந்த உயிர் உடம்பிலிருந்து நீங்கி விடுகிறது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உயிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஓய்வு கொடுத்த மாதிரி, ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்த மாதிரி இந்த உடம்பிலிருந்து இருந்து அது நீங்கி, ஏன்னா உயிரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. இப்ப இந்த பிறவியில ஒரு 80 வருஷம் இருந்தோம்னா 80 வருஷமும் பாவம் ஓடுது, ஆடுது, சாப்பிடுது, தூங்குது, வேலை செய்யுது. அந்த அனுபவம் எல்லாம் அந்த உயிருக்குத்தான். ஆனா இறைவன் நினைக்கிறான், பாவம் நம்ம இந்த உலகத்துல ஒரு வேலை செய்யறதுல கூட என்ன பண்றோம், ஒரு 20-30 ஆண்டுகள் வேலை செஞ்ச உடனே என்ன பண்றாங்க, ஒரு ஓய்வு ஒண்ணு கொடுக்குறாங்களே. அத மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கு 30 ஆண்டுல ஓய்வு கொடுத்த மாதிரி உயிருக்கு கடவுள் என்ன பண்றான், ஒரு கருணையினால ஒரு 80 வயசு 90 வயசு 70 வயசு ஒரு கணக்கு வச்சிருக்கிறான், அதுல ஒரு ஓய்வு. இவ்வாறு செய்கின்ற இந்த நிகழ்வு ஒடுங்குதல் அல்லது ஒடுக்கம் என்று பெயர். இந்த ஒடுக்கத்தை யார் செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான உண்மையை இந்த சூத்திரத்துக்குள்ள போக முன்னரே நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அப்ப அடுத்த சூத்திரத்துக்குள்ள வேகமா நம்ம புரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் மும்மூர்த்திகளின் மேலானவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யும் திருமாலும் ஒடுக்குதல் அல்லது அழித்தல் தொழிலை செய்யும் ருத்திரனும் என இந்த மூவரும் சிவபெருமானுடைய ஏவல் வழி நின்று அந்த பணிகளை செய்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூவரில் ஒருவர் சிவபெருமான் என்று நாம் எந்த வகையிலையும் நாம பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு திருமுறைகளில் இருந்து பல மேற்கோள்களை காட்டி சுவாமி சிவஞான மாபாடியத்தில் சொல்வார், நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி, மூவர் அவரே இதுல ஒருத்தர்னு எம்பிரானோடும், அவன் தான் சிவபெருமான், எண்ணி
விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. முந்திய முதல் நடி இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார்னர் சிவபெருமான். மூவரும் அறிகிலர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவர்ல ஒருத்தர் சுவாமி இல்ல, மூவரின் மேலானவன். அப்ப அந்த மூவர்ல பிரம்மனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். திருமாலை தெரியும், காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த அழித்தல் அல்லது ஒடுக்குதலை யார் செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு ருத்திரன் என்று பெயர். அந்த ருத்திரன் வேறு, சிவபெருமான் வேறு. சிவபெருமானுக்கு ருத்திரன் ஒரு பெயர் உண்டு. அதனால ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சோ என்னமோ தெரியல, அந்த ருத்திரனை நாம குழப்பிட்டோம். இல்லை, அதனால இந்த வித்தியாசம் தெரியறதுக்காக நூல்கள்ல என்ன எழுதினாங்க, அவருக்கு பேரு குணிருத்ரன்னு பேரு, சுவாமிக்கு பேரு மகாருத்ரன். குணிருத்ரன் அப்படின்னா என்ன, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த உலகம், நாம் வாழுகின்ற இந்த உலகம் போக பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன, நமக்கு தெரியல. விண்ணுலகம்ங்கிறோம், இது நாம இருக்குது மண்ணுலகங்கிறோம், பாதாள லோகம்ங்கிறோம். அதையெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் எப்படி கண்டிருக்கிறார்கள்? கலை என்பதிலே வச்சு நிலைநிறுத்தினார்கள். அதை கிட்டத்தட்ட ஒண்ணு மேல ஒன்னா அல்லது ஒவ்வொரு லேயரா அப்படி வச்சுக்கிட்டு 5 கலைகளை சொன்னார். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று 5. இந்த ஒவ்வொரு கலையிலும் உள்ள அந்த உலகங்கள் எல்லாம் அவ்வாறு இந்த சங்காரம் செய்து வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கலைக்கும் உண்டு. அதிலே நாமெல்லாம் வாழுகின்ற இந்த நிவர்த்தி கலை என்று சொல்லுகின்ற இங்க இருக்கக்கூடிய இந்த தத்துவ புவனங்களை எல்லாம் சங்காரம். அதற்கு மேல 2வது பிரதிஷ்டாகலையில் அடங்கிய தத்துவங்கள், அதுக்கு ஒரு சங்காரம். 3வது வித்யாகலையில் அடங்கிய தத்துவ புவனங்கள், அங்கேயும் ஒரு சங்காரம். அப்புறம் 4வது சாந்தி, 5வது சாந்தியதுன்னு சொல்லி இது எல்லாவற்றிற்கு மேலாக எல்லாவற்றையும் சங்காரம் செய்து கொள்ளுகின்ற அந்த ஆற்றல் உடையவன் மகாதேவனாகிய சுவாமி. அப்ப இந்த குணிருத்ரன் என்று சொல்லுவர் யார் செய்யறாருன்னா, இங்க இந்த நிவர்த்தி கலையும் இந்த பிரதிஷ்டா கலையும் இந்த உலகங்கள் எல்லாம் மாயையில வச்சு பேசும் பொழுது நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அடிப்படையில படிச்சிருக்கோம், உண்மை விளக்கத்திலையும் பார்த்திருக்கிறோம். மாயை சுத்த மாயா புவனம், அசுத்த மாயா புவனம், அதனிலும் உள்ள ஒரு பகுதி பிரகிருதி மாயா புவனம் என்று 3 புவனம். சுத்த மாயா புவனம், அசுத்த மாயா புவனம், பிரகிருதி மாயா புவனம். அதுல இந்த 5 கலைகளையும் அந்த 3 புவனத்துல கொண்டு செலுத்தும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நிவர்த்தி கலையும் பிரதிஷ்டா கலையும் பிரகிருதி மாயா புவனத்துக்கு உட்பட்டது. வித்யாகலை என்பது அதற்கு மேலாக இருக்கும். அதுலதான் 3வது அசுத்த மாயா புவனம். சாந்தி கலையும் சாந்தி அதீத கலையும் சுத்தமாயா புவனம். அப்ப 3ஆ பிரிச்சோம் மாயைய. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. 5 கலைகள்ல கீழே 2, நடுவுல 1, மேல 2. இந்த பிரகிருதி மாயா புவனத்தை நாம இதுல எங்க படிச்சுக்கிறோம்னா, உண்மை விளக்கத்துல முதல் கேள்வி அதான் கேட்பாரு, 6 தத்துவம் ஏதுன்னு. 36 தத்துவத்தை, அதுல அந்த தத்துவம் 36 நம்ம பிரிச்சோம். எப்படி பிரிச்சோம்? ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சுத்த 5ன்னு 24 5 31 5 36ன்னு பிரிச்சோம். அந்த ஆன்ம தத்துவங்கள்லாம் செயல்படுகின்ற இடம் இந்த பிரகிருதி மாயா புவனம். இந்த பிரகிருதி மாயா புவனம் முக்குண வடிவானது. சாத்வீகம், ராசதம், தாமதம் என்கின்ற முக்குண வடிவானது. மேல அசுத்த மாயா புவனமும் சுத்த மாயா புவனமும் அப்படி அல்ல. அதனால இந்த புவனத்திலே இயங்குகின்ற இந்த 2 கலைகளையும்
எவ்வாம் சங்காரம் செய்கின்ற இந்த ருத்ரன், அதனால இந்த குணதத்துவம் அடங்கிய இந்த பகுதியில் உள்ளவற்றை சங்காரம் செய்பவன், அதனால் அவனுக்கு குணிருத்ரன் என்று பெயர். அல்லது இந்த ருத்ரன் செய்யக்கூடிய சங்காரம் என்பது ஏகதேச சங்காரம் என்று சொன்னார். ஏகதேசம்னா ஒரு பகுதியை மொத்தமா சங்காரம் செய்யறது யாருன்னா சுவாமி. அதான் அவருக்கு மகா சங்காரம் என்று பெயர். இந்த வேறுபாடை முதல்ல நம்ம தெரிந்து கொண்டு, அதனால நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த மூவரில் ஒருவராகிய ருத்ரன் வேறு, சிவபெருமான் வேறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சூத்திரத்துல அது அடிப்படை. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அஞ்ஞனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என இந்த பிரம்ம பதவி, திருமால் பதவி, இந்திர பதவி, இதெல்லாம் பதவிகள். அவ்வப்பொழுது வாராங்க, அந்த பதவியில இருப்பாங்க, போறாங்க. அந்த பதவியிலே அவர்களை அமர்த்துவதும் அவர்களை கொண்டு அந்த காரியங்களை செய்வதும் யாருன்னா சுவாமி. அதனால இந்த குணிருத்ரன் என்று சொல்லி அழித்தல் தொழிலையும் செய்யறதுக்கு இங்க இந்த ஏகதேசமாய் பிரகிருதி மாயாபுரத்துக்கு உட்பட்ட இந்த கலைகளில் உள்ள உலகங்களில் உள்ள ஒடுக்கத்தை செய்பவன் அவன். அவ்வளவுதான். எப்படின்னா சுவாமி சொல்ல அது மாதிரி செய்யும். சுவாமி என்பது எல்லாவற்றையும். அப்ப இந்த சங்காரம் மகா சங்காரம் அப்ப எப்படி ஆகும்னா, நாம் வாழுகின்ற இந்த உலகம் எங்கிருந்து தோன்றிற்று நமக்கு தெரியும், மாயையிலிருந்து தோன்றிற்று. அதனால இந்த உலகம் மாயைக்குள் ஒடுங்கும், மாயை சக்திக்குள் ஒடுங்கும், சக்தி சிவத்துக்குள். அப்படித்தான் அந்த மகசங்காரம். இந்த இந்த அடிப்படை செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு இப்ப சூத்திரத்துக்குள்ள போறோம். இந்த சூத்திரம் 2 செய்திகளை சொல்லுகின்றது. ஒன்று, இந்த உலகத்தை தோற்றுவித்து நடாத்தி கொடுக்கின்ற கடவுள் ஒருவர் உண்டு என்று பொது வகையால் சொல்வது. முதல்ல கடவுள் உண்மையை எப்படி நிலைநிறுத்துறார்னா, இந்த உலகத்தை தோற்றுவித்து நடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் ஒருவர் உண்டு, முதல்ல பொது வகையா. 2வது ஒரு செய்தி என்ன சொல்றாரு, அம்முதற் கடவுள், அந்த முதல்வன் அல்ல அந்த கடவுள் முற்றளிப்பை செய்கின்ற சிவபெருமானை அன்றி பிறர் அல்லர் என்று கொண்டார். முதல்ல கடவுள் ஒருவர் உண்டு என்பதனை சொல்லி 2வது பகுதியில அது யாராய் இருக்க முடியும்ங்கிறதை நிலைநிறுத்துறதா முதல் சூத்திரம். இந்த சூத்திரம் பார்த்தா, அவன் அவள் அது எனும் அவை மூய்வினமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தமாதி என்பனார் புலவர். முதல்ல இப்ப சூத்திரத்தினுடைய பொருளை மேலோட்டமா முதல்ல பார்த்தோம். அவன் அவள் அது. இந்த உலகம் என்பது பல்வேறு பொருள்களினுடைய தொகுதி. அதான் இந்த உலகம். பல்வேறு பொருள்களுடைய தொகுதியாய் அமைந்திருக்கின்றது அது இந்த உலகம். அந்த பல்வேறு பொருள்களை எல்லாம் நாம பிரிச்சு பார்த்தா 3 தலைப்புகளை கொண்டு நிறுத்தினார். என்ன சொன்னாரு? அவன் அப்படின்னார். அவன்னா ஆண்பார் பொருள்கள், அவள் பெண்பார் பொருள்கள், அது பால் சுட்ட முடியாத பொருள்கள். இப்படி 3ஆ பிரிச்சார். இந்த உலகத்துல உள்ள பொருள்கள் நீங்க எதை எடுத்தீங்கன்னாலும் ஒண்ணு ஆண்பார் பொருளா இருக்கும், அல்லது பெண்பார் பொருளா இருக்கும், அல்லது பால் சுட்ட முடியாது அக்ரிணை பொருள் அவ்வாறு இருக்கும் என்று சொல்லி அந்த 3ஐயும் அவன் அவள் அது எனும் அவை இந்த தொகுதி தான். அதான் இந்த உலகம். மூவினைமயன் அப்படின்னா 3 வினை அப்படின்னா தொழில், மூவினைமயன் அப்படின்னா முத்தொழில் படும். என்ன முத்தொழில் படும்? தோற்றம், நிலை பெற்று விளங்குதல், அழித்தல் அல்லது ஒடுங்குதல் என்ற 3. இந்த உலகமானது இந்த முத்தொழில் படும். அவன் அவள் எனும் அவை என்று சொல்லுகின்ற இந்த உலகம் மூவினைமயன். என்னெல்லாம் அந்த மூவினைமயன்னாரு? தோற்றிய திதி ஒடுக்கம் 3 சொன்னார். தோற்றிய அப்படின்னா தோற்றம், தோற்றுவிக்கப்படும். அப்புறம் திதினா காத்து, நிற்றல், அதான் காத்தல் திதி. அப்புறம் ஒடுங்கி, ஒடுக்கம் செய்விக்கப்படும்.
அப்ப இந்த உலகம் ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்படும், ஒரு காலத்தில் நிலை பெற்று இருக்கும், ஒரு காலத்தில் ஒடுக்கப்படும் என்று சொல்லி ஒடுங்கி அப்படின்னா உடனே ஒரு கேள்வி, சரி அவன் மீண்டும் என்ன ஆகும்னா மீண்டும் தோற்றம் பெறும். ஏன் மீண்டும் அப்ப தோற்றம் பெறணும்? அதான் ஒடுக்கியாச்சு, ஒரு முறை தொடங்கியாச்சு, இருந்தாச்சு, முடிஞ்சது, திரும்ப ஏன்னாரு. அது காரணம் சொன்னாரு, மலத்து உளதாம். இந்த ஆணவ மலம் அடிப்படை கொள்கையில நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். இயல்பாகவே நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலம் நம்ம என்ன செய்தது? நம்முடைய அறிவு, நம்முடைய விருப்பு வெறுப்பு, நம்முடைய தொழில், இதை மூன்றையும் மறைத்து விட்டது. ஆணவ மலம் உயிரினுடைய இச்சாசக்தி, விருப்பு வெறுப்பு ஆற்றல், கிரியாசக்தி, செயலாற்றல், ஞான சக்தி, அறிவாற்றல், மூன்றையும் இந்த ஆணவ மலம் மறைத்து விட்டது. இறைவன் என்ன பண்ணுகிறான்? கருணையினால இந்த உயிர்களை இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவன் கீழறங்கி என்ன பண்ணுகிறான்? மாயையில இருந்து நாம் இந்த உலகம், இந்த உலகத்துல சில நுகர்ச்சி பொருள்கள், இந்த உடம்பு, இந்த உடம்புல கருவிகள், இவையெல்லாம் கொடுத்து எதுக்குன்னா நம்மை செயல்பட வைக்கின்றான். ஏன்னாரு? செயல்பட ஆணவத்தினுடைய வலிமை குறையும். அதனால இறைவன் என்ன பண்றான்? இந்த ஆணவத்தினுடைய வலிமையை குறைத்து உயிர்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற பெரும் கருணையினாலே அவன் என்ன பண்றான்? மாயிலிருந்து இதையெல்லாம் நமக்கு தந்து உதவுகின்றான். அவ்வாறு அவன் அன்றைக்கு தந்து உதவலைன்னா நாம அங்கேதான் இருந்திருப்போம். இப்ப என்ன பண்றான்? அவ்வாறு தந்து உதவுனதுனால இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கு சிலவற்றை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். செயல்பட ஆணவத்தினுடைய வலிமை குறையணும். நாளை என்ன பண்றான்? இந்த உலகத்தை ஒடுக்குகிறான்னு சொல்லிட்டு திரும்ப மீண்டும் ஒரு காலையில் திரும்ப உலகத்தை தோற்றுவிக்கிறான். அப்படின்னா ஏன் அப்படி தோற்றுவிக்கணும்? எல்லாம் முடிஞ்சது இல்ல அப்படின்னா இல்ல, அந்த ஆணவ மலம் பரிபாகம் உற வேண்டும். அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் வலியினை இழக்க வேண்டும். அப்ப ஏன் அதுக்கு இழக்க முன்னாடி நடுவுலயே ஒரு அழிச்சான் அப்படின்னா, அது நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஓய்வு கொடுப்பது போல இளைப்பாறுவதற்கு அதை செய்யலாம். ஆனா மீண்டும் என்ன பண்றான்? ஆணவ மலம் என்ன நீங்கல, அதனால என்ன பண்றான்? மீண்டும் அதான் சொன்னாரு, மலத்து உளதான். மலம் இருக்கு, அதனால இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ற? செய்ய வேண்டி இருக்கு. எல்லாருக்கும் அந்த மலத்தினுடைய வலிமை குறையிறதுக்கு அதுக்காக அவர்கள் என்ன செய்யணும்? செயல்படனுக்காக மீண்டும் உலகத்தை தோற்றி விடுத்தான். மலத்து உளதாம். அதை யார் சார் செய்யறான்னாரு? அந்தம் ஆதி. யார் ஒருவர் அந்தம் வரைக்கும் இருந்து எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றாரோ அவரே மீண்டும் தோக்கிறார். ஆதியாயும் இருக்கிறார்கள் என்பனார் புலவர்னர். இந்த இடத்துல புலவர்னா நல்லா பாட்டு எழுதுறவர்னு அர்த்தம் இல்ல, கற்று உணர்ந்தவர்கள். கற்கிறோம், அதுக்கப்புறம் உணர்ந்தவர்கள், ஞானத்தை உணர்ந்த தொழிலாளர்கள், என்பனார் புலவர் என்று சொல்லுகிறார்கள். சூத்திரத்தை முடிச்சிட்டார். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையன் தோற்றியே திரியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்த மாதி என்பனார் புலவர். இதான் சுத்தம். இப்ப முதல்ல இதுல இன்னும் ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த உலகத்தை பற்றி ஒரு செய்தி நமக்கு உலகத்துல நிறைய தெரியும். இன்னொரு இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டு வருகின்றது. எப்படி என்று சொன்னால், பல பொருள்களாய் அமைந்த தொகுதி தான் இந்த உலகம் என்று சொன்ன. எங்க பக்கம் திருநெல்வேலி, நாகர்கோவில் பக்கத்துல போனீங்கன்னா சாப்பிட்டா கண்டிப்பா கல்யாண வீடுனா அவியல் இருக்கும். அந்த அவியல் அப்படின்னீங்க பாத்தீங்கன்னா இல்ல வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு, அப்ப எல்லாம் தனித்தனியா உள்ள பல காய்கறிகள் சேர்ந்து உள்ளது, அதுக்கு பேர் அவியல். அது மாதிரி இந்த உலகம்னு பேரு என்னென்ன? பல பொருள்களுடைய தொகுதி. இந்த பல பொருள்கள் எப்படி இருக்கணும்? இந்த பல பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பொருளுமே பொதுவா எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு பொருளுமே இப்படி பல பொருளுடைய தொகுதியாத்தான் அமைஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா
உதாரணத்துக்கு நாம இந்த சட்டை போட்டிருக்கிறோம் எல்லாரும். இந்த சட்டை எதுல இருந்து வந்ததுன்னாரு? நூல்ல இருந்து. அந்த நூல் எங்க இருந்து வந்ததுன்னாரு? பஞ்சுல இருந்து. நீங்க ஒரு சட்டை துணியை ஓரமா ஒரு பகுதியை பழைய சட்டை ஒண்ணு எடுத்து இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சப்புறம் லேசா கிழிச்சுட்டு பழைய தூரப்படுத சட்டையை ஒவ்வொரு நூலா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நூலை அவுளத்தி வெளியே எடுத்துடலாம். நூல் அவுளத்தி உரி தூர போட்டீங்கன்னா இப்ப என்னாச்சு? அந்த சட்டை இல்லை. இப்ப என்ன தெரிஞ்சது? பல நூல்களுடைய தொகுதியாய் அமைந்ததுதான் இந்த துணின்னு இப்ப தெரியுது நமக்கு. இது போல இவ்வாறு பல பகுதிகளை அமைந்த அந்த பொருளுக்கு அவயவ பகுப்புன்னு பேர். ஒரு சொல்லு அவயவம். பல பொருள்களாக வாறு சேர்ந்து ஒரு பொருளாய் அந்த பகுப்புக்கு பேரு அவயவ பகுப்பு என்று பெயர். அப்படி எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஏகதேசம்னு பேர். அப்போ அவயவ பகுப்புடைய ஒரு சட்டையவே நம்ம என்ன சொன்னோம்? நூல் என்கின்ற ஏகதேசம் பலவாறாக இணைந்து இருப்பதுதான் இந்த சட்டை என்கின்ற இந்த பொருள். அதுபோல எவ்வாறு இந்த நூல் பலவாறாக இணைந்ததுதான் சட்டையோ, அதுபோல பலவாறான பொருள்கள் இணைந்ததுதான் இந்த உலகம். அப்ப இந்த உலகம் என்பது எப்படி இருக்கிறது? பலவாய் முதல்ல. இரண்டாவது, இந்த பொருள்கள் எல்லாம் சுட்டி அறியப்படும். இது இன்ன பொருள் என்று நம்மளால சுட்டி காட்ட முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதற்கு சுட்டி அறிதல் என்று பெயர். இது என்னுடைய பேனா, சுட்டி அறிகின்றேன். இது நான் படிக்கின்ற புத்தகம் என்று இது சுட்டி அறிகின்றேன். இந்த உலகத்து பொருள்கள் யாவும் சுட்டி அறியப்படும். அப்ப என்ன சொன்னோம்? பலவாய் நிற்றல் ஒன்று சொன்னோம், சுட்டி அறியப்படும்னு ஒண்ணு சொன்னோம். இப்பதான் முக்கியமான கருத்துக்கு வர போறோம். பலவாய் நிற்கின்ற பொருள்களும் சரி, சுட்டி அறியப்படும் நிலையில் இருக்கின்ற பொருள்களும் சரி, அவை எல்லாம் அழியும் தன்மை உடையன. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள்னாலும் யோசிச்சு பாருங்க, அந்த பொருள் அழியும் தன்மையுடையன இருக்கும். என்கிட்ட இந்த வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா முள்ளுன்னு ஒரு பொருள் இருக்கு, மேல கண்ணாடின்னு ஒரு பொருள் இருக்கு, கையில கட்டக்கூடியதுன்னு ஒரு பொருள், பல பொருளுடைய தொகுதி தான் அந்த வாட்ச். இது என்னுடைய கை கடிகாரம் என்று சுட்டி உணர்த்த முடியும். இந்த நிலையிலே இருக்கக்கூடிய இந்த பொருள் ஒரு நாள் அழியும். இதுல அநேகமா யாருக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. வாங்கி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் 30 வருஷம் ஓடுமா இருக்கும், 100 வருஷம் ஓடுன்னு வச்சுக்கோங்க. ஆனா வாட்ச் என்பது என்னைக்கும் அழியாத பொருள்னு சொல்ல முடியுமான்னா இல்லை. அப்ப இப்ப இது அப்படியே தூக்கி உலகத்துக்கு போடுறாரு. எப்படி போடுறாரு? அவன், அவள், அது அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே மெய்கண்டார் பாருங்க, எவ்வளவு குறிப்பா உணர்த்தாரு. அவனாகவும் அவளாகவும் அதுவாகவும் அவ பலவாகன்னு ஆயிடுச்சு. ரெண்டாவது சுட்டி உணர்றது எப்படி? அவன், அவள், அது சுட்டியாச்சு. அத நமக்கு தெரியாமலே சுட்டி காட்டிட்டாரு அந்த இடத்துல. அவன், அவள், அதுன்னு போடுறப்பவே சுட்டிக்காடு. அந்த பொருள்கள் எல்லாம் அழியும் தன்மை உடையன என்பது பெறப்பட்டது. அப்ப இந்த உலகம் என்ன தெரியுது? எப்படி கொண்டாடாரு சூத்திரத்தை? இந்த உலகம் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்துல தானே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்தை தானே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால உண்டுங்கிறத பார்த்துட்டு எப்படி உன்னை பெற வச்சாரு? அதாவது காட்சிக்கு வராத ஒரு பொருளை உண்டு என சொல்ல வைப்பது அனுமான பிரமாணம்னு பேர். அநேகமா உங்களுக்கு அந்த அடிப்படை பகுதிகளில் அந்த அளவை இலக்கணத்துல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அளவை இலக்கணத்துல பல அளவைகள் இருக்கு. அதுல 3 அளவை ரொம்ப முக்கியமானது. காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. நூல்கள்ல படிக்கும்போது வடமொழியில சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க. பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று போட்டு. காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. இப்ப நான் அளவைக்குள்ளெல்லாம் போல நேராயிடும். இது போக இன்னும் பல அளவைகள் இருக்குன. சம்பவ அளவை, அர்த்தாபத்தி அளவை, நிறைய அளவைகள் இருக்கு. உண்மை அளவை,
அந்த அளவுகள் எல்லாம் கூட இந்த மூன்றினுள் அடங்கும். ஆனால் இந்த மூணை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப காட்சிக்கு நேர வராத ஒரு பொருளை உண்டு என்று சொல்வதற்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? அனுமான அளவை அல்லது கருதல் அளவை அதை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இந்த உலகம் அழியும் என்பதனை கருதல் அளவையில வச்சு நமக்கு காட்டுறாரு. எப்படி காட்டினார்னா, இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையை நம்ம பார்த்தோம். ஆமா பார்த்தோம். இருக்கின்ற இந்த ஒரு ரிமோட்டை பாக்குறேன், இது கண்டிப்பா இதுவே எங்க வீட்டுல 3வது ரிமோட், இது 2 அழிஞ்சு போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பொருள் அழிகின்றது என்பதை நான் உணர்கின்றேன். அது போல இந்த உலகமும் பல பொருள்களுடைய தொகுதி சுட்டி எறியப்படும் பொருளாய் உள்ளது. அதனால இது அழியும் என்பது பெறப்பட்டது சொல்லிட்டு மெய்கண்டாரு. அதாவது சிவஞான போதம் நூல் ரொம்ப நுட்பமானது என்று பெரியவர்களும் சொல்றாங்கன்னா, அதுதான் எவ்வளவு நுட்பம் பாருங்க. இருக்கின்ற உலகத்தை வச்சு அழியும் தன்மையுடையதுன்னு ஒண்ணு கொண்டு போய் இப்ப என்ன சொல்ல வராரு? ஒரு பொருள் இருக்கின்றது, அது அழியும் தன்மை உடையது அப்படின்னாலே அது ஒரு காலத்திலே தோற்றம் செய்யப்பட்டது என்பதும் உண்மைதானே என்னார். ஆமா சார், கண்டிப்பா இருக்கணும், இல்லாம எப்படி முடியும்? நான் கையில அந்த வாட்ச் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு அனுபவத்துல இருக்கு. ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு கண்டிப்பா தூக்கி துறப்பட போறேன், அதுவும் எனக்கு தெரியுது. அப்ப இந்த வாட்சை ஏதோ ஒரு கம்பெனி மூலம் செஞ்சிருக்காங்கல்ல, அது ஒண்ணு இருந்திருக்கணும்ல. யாரோ ஒருத்தர் செஞ்சுதானே உங்களுக்கு கொடுத்தாங்கன்னார். ஆமா கண்டிப்பா கொடுத்துருக்கணும், ஏன்னா அது தானாவா வரும் இல்லைன்னார். அப்ப அதே போலதான் நீ வாழுகின்ற இந்த உலகமும் யாரோ ஒருவரால செய்து ஒடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமா சார், கண்டிப்பா வச்சுக்கிடுவோமே, நீங்க சொன்ன மாதிரி செய்து கொடுக்கதான் வச்சுக்கிடுவோம். அந்த செய்து கொடுத்தவன் யாரோ அவன் தான் கடவுள். கடவுள்ங்கிற உண்மையை எப்படி கொண்டாந்தாருன்னா, நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறிய உலகம் அனுபவிச்சுட்டு இருக்கியா இல்லையா? ஆமா அனுபவிச்சுட்டு இருக்கிற. அது என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கே 3 சென்ட் இடம் இருக்கு இங்க. வெரி குட், வச்சுக்கோ. அனுபவிச்சுட்டு இருக்கிறியா? ஆமா. நீ அனுபவத்திலே இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் பலவாக உள்ள பொருள்கள், சுட்டி எறியும்படிய பொருளா இருக்கின்றனவே, அவையெல்லாம் அழிகின்றன என்பதை இப்ப நான் உனக்கு சொல்றேன். புரியுதா பாரு? ஆமா புரியுது சார், நீ சொன்ன பிறகுதான் புரியுது. ஆமா, இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கேன், இது கொஞ்ச நாளைக்கு தான் போலியே, இப்பவுமே கொஞ்சம் மாதிரி ஆடுது, அதனால ஆமா சார் தான். அப்ப அழியும். அப்போ உனக்கு என்ன தெரியுது? த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறத நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, பின்னாடி அது இட்ஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய், அதையும் நீ பார்க்க போற. அப்படின்னா இதுக்கு ஒரு பிகினிங் ஒரு இடத்துல இருந்திருக்கணும்ல. ஆமா இருந்திருக்கணும் சார். அப்ப அதை யாரோ ஒருத்தர் ஒன்று செய்து கொடுத்துருக்கணும்ல. காலையில 8 மணிக்கு நான் சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வரேன். ஹாட் பேக்ல திறந்து பார்க்க உள்ள இட்லி இருக்கு, சுட சுட இருக்கு இட்லி, ரொம்ப நல்லா இருக்கு. சில நேரங்கள்ல எங்க வீட்டுல நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? சாப்பிடுறேன், அனுபவிக்கிறேன். ரொம்ப அருமையா சட்னி போட்டு சாம்பார் போட்டு அனுபவிக்கிறேன். ஏன்னா சிவஞான போதம் வகுப்புல இப்படி இட்லி எல்லாம் வருதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சிவஞான போதம் நம்ம வாழ்க்கையில உள்ளது தானே. அதனால என்ன பண்ண, நான் நல்லா சாப்பிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? 5 நிமிஷத்துல நடந்த நிகழ்வு, இருந்த ஒரு பொருளை அனுபவித்தேன், 5 நிமிடத்திலே அந்த பொருள் இல்லாமலும் போயிற்று. இப்ப ஹாட் பாக்ஸ் எம்டி. இப்ப எனக்கு நல்ல தெரியும்ல, யாரோ ஒருத்தர் யாரோ இருக்க முடியும்? என்னுடைய துணைவியார் காலையில இந்த இட்லியை வச்சு அதுல வச்சிருக்கிறாங்க. இந்த இட்லி தானே வந்தது என்றா சொல்ல முடியும்? இல்ல. அப்ப தயார் செய்து என்னுடைய அனுபவத்திற்காக என் மீது கொண்ட அன்பினாலே என்னுடைய துணைவியார் காலையில செஞ்சு வச்சது. என்னுடைய துணைவியாருக்கே என் மேல இவ்வளவு அன்பு இருக்கணும், அப்ப அந்த கடவுளுக்கு என் மேல நம்ம மேல எல்லாருக்கும் எவ்வளவு அன்பு இருக்கணும். அதனால அவன் என்ன பண்ணா, இவங்க 4 இட்லி கொடுத்தாங்க, அவன் என்ன பண்ணிட்டான், இந்த கிட்டத்தட்ட 4 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல இருக்கும், எவ்வளவுன்னே தெரியல அந்த உலகம், அந்த உலகத்தையும் நம்ம தூக்கி கொடுத்தான், வச்சுக்கோங்க என்ஜாய் அப்படின்ட்டான். எந்த அளவுக்கு ஒரு உரிமையை கொடுத்தான்னா, இதை அனுபவிக்கின்ற ஒரு நேரத்துல கூட பெரியவர்களா இருக்காங்க, நான் அவங்கள சொல்லல, எங்களை மாதிரி குழந்தைகளுக்காக சொல்றேன், இதை அனுபவிக்கிற நேரத்துல கூட இது இறைவனுடைய பொருள், அடுத்தவன் பொருளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு யோசிச்சதே இல்லை. இதுல போய் 3 சென்ட் எனக்கு உனக்குன்னு கோர்ட்ல 36 வருஷம் கேஸ் நடந்துட்டு இருக்கு. சொந்தக்காரன் மேல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், வாடகைக்கு எடுக்க வந்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் எவ்வளவு கருணையாளன் பாருங்க. அப்போ இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கின்ற முறையிலேயே வச்சு சிந்திக்கும் பொழுது இதை ஒருவர் தோற்றம் செய்திருக்க வேண்டும். அதனால சூத்திரத்துல வார்த்தை போட்டாரு, தோன்றியன்னு போடல. தோன்றியன்னா தாமே தோன்றின்னு ஆயிரும்.
தோற்றிய அப்படின்னு போட்டார். ஒருத்தன் தோற்றுவித்தான் இந்த உலகத்தை, அவ்வாறு தோற்றுவித்த அவன்தான் இறைவன். இப்ப யார் அந்த இறைவன் அதுக்குள்ளெல்லாம் போல, முதல்ல மிஸ்டர் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கிடுவோம். ஏன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல ஒரு எண்ணத்தை கொண்டாடுறாரு, கடவுள் உண்டுன்னு முதல்ல வராரு. அதனால இப்ப இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கிறத வச்சு இதை உனக்கு ஒருத்தர் கொடுத்திருப்பான்ல, ஆமா கொடுத்திருப்பான், அந்த கொடுத்தவன் பேர் தான் சார் மிஸ்டர் எக்ஸ் ஒய் ஏதோ ஒண்ணு போட்டுக்காங்க, நாங்க காடுன்னு போட்டோம், ரைட்டு அப்படி கொண்டார். இதை இதுக்கு உரை ஆசிரியர் அந்த இவர்கிட்ட நேரடியா பாடம் கேட்ட சிவஞான சித்தியார் ஆசிரியர் அருண சிவாச்சாரியர், அவரு இன்னும் நமக்கு எளிமையா புரியுற மாதிரி சொன்ன. அவர் நோக்கமே அதுதானே, இவர் ரொம்ப நுட்பமா சொல்லலாம், கொஞ்சம் புரியுற மாதிரி நமக்கு சொன்ன பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு புரியணும்னு. அவர் எப்படி போட்டார் பாருங்க, அவன் அவள் எதனும் அவை மூவினமையன் தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அப்படின்னு இவர் எழுதுனத அவர் எப்படி போட்டாரு. இப்ப குழந்தைங்க வாங்கடா, நான் சொல்றேன் கேளு. ஒருவன், ஒருத்தி, ஒன்று, ஆமா அவன் அவள், அதுக்கு அவர் எழுதுறாரு. ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம். இந்த உலகம் பூரா அதானே பேசுறீங்க. ஒருவன் அன்பால், ஒருத்தி பெண்பால், ஒன்று பால் சுட்ட முடியாது பொருளாமா. ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து, அப்ப அங்கிருந்து வந்து, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்து, தோற்றம் செய்து வந்து நின்று நமக்காக இன்பம் கொடுத்து போவதும், ஒரு காலத்துல போயிருது, போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தியார்ல முதல் சூத்திரத்தை சொல்றார். ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஏன்னாரு, தானா இது நடக்க முடியாது, இது செய்யறதுக்கு ஒருத்தன் வேண்டும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா இது யாரோ இல்லாம நடக்காதுன்னாரு. அவனைத்தான் இறைவன் என்று முதல்ல இறைவன் உண்டு என்கின்ற உண்மையை நிலைநிறுத்துறார். நிறுத்திட்டு எதுக்கு இவ்வாறு செய்யறான்னாரு, மலத்து உளதாம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த மலம் அது நீங்கிறக்கா இதெல்லாம் செய்யறான். அது யார் சார் அதுன்னு சொல்லும் பொழுதுதான் என்ன பண்ணாரு, அந்த மாதியினர். யார் ஒருவன் சங்காரகாரணனாய் இருப்பானோ, அப்படின்னா யார் ஒருவன் எல்லாவற்றையும் அழிக்கும் வல்லமையும் உடையவனாய் இருப்பானோ அவன்தான் மீண்டும் துவக்கம் செய்பவனாகவும் இருக்க முடியும். ரொம்ப எளிமையா சொல்லப்போனா, ஒரு பேங்க் ஆபீஸ் இருக்கு, வங்கி, அதுல 50 பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு மேனேஜர் இருப்பாரு, அக்கௌண்டன்ட் இருப்பாரு, கிளர்க் இருப்பாங்க, கேஷியர் இருப்பாங்க, பியூன் இருப்பாங்க, வாட்ச்மேன் எல்லாம் இருப்பாங்க. என் கடையில பாருங்க, இந்த 5 மணிக்கு என்னமே அந்த கிளர்க் எல்லாம் விட்டு போயிடுவாங்க. 6 மணிக்கு என்னமோ அக்கௌண்டன்ட் எல்லாத்தையும் டேலி பண்ணிட்டு போயிடுவார். மேனேஜர் என்னமோ 7 மணிக்கு தான் எல்லாம் சைன் பண்ணிட்டு போவார். ஆனா கடைசியில போற ஆள் யாருன்னு பாருங்க, அந்தம் யாருன்னு பாருங்க, அந்த வாட்ச்மேன் இல்லைன்னா பியூனு. கதவு பூட்டிட்டு போவாரு, அவர் தான் காலையில முதல் ஆளா வந்து துறக்கணும், ஆதியாய் அவர் தான் இருக்கணும். யார் ஒருவர் அந்தமாய் கடைசி வரைக்கும் இருந்தாரோ அவர் தான் மறுநாள் கால ஆதியாய் இருப்பார். நம்முடைய அமைப்புகள் வீட்டுல பாருங்க, குழந்தைங்கள் 8 மணிக்கு தூங்கிரும், நம்ம அம்மா சாப்பிட்டு 10 மணிக்கு தூங்கிரும். ஆனா வீட்டுல அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்திரலாம் கழுவி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க அநேகமா கிட்டத்தட்ட 11 மணிக்கு படுப்பாங்க. காலையில முதல் ஆளா எந்திரிச்சு ரெடியாகி காஃபி போடுறது யாரா இருக்கும், யாரா இருக்கணும். அதோட நிறுத்திக்கிறேன். யார் ஒருவர் அந்தமாய் கடைசி இருப்பார்கள் அவர்கள் ஆதியாய் பார்ப்பது. அது வந்து அதனால என்ன சொல்றாரு, சங்காரகாரனாய். ஏன்னாரு, ஏன் சார் இப்ப உடனே ஒரு கேள்வி, அது ஏன் அதை காத்தல் தொழிலை செய்பவர் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா என்ன ஆயிரும்னா, இல்ல, அவருடைய தொழில் காத்தல் தான். ஆனா இந்த அழித்தல் வரும் பொழுது என்ன ஆயிருது, அவரையும் அழிப்பவராய் மீண்டும் துவக்கம், அவரும் படைத்தல் தொழிலாளி செய்கிறாரு, அவரும் முதலிலே படைக்கப்படுவதற்கு காரணமாய் இவர் தான் அமைவார். ஏன்னா எல்லாரும் உள்ள போயிட்டு பொழுது அவர் மட்டும் மிச்சம் இருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப கதவை திறந்து விடுறாரு, எல்லாத்தையும் வெளியே கொண்டாடுறார். அதனால அப்பேற்பட்ட சிவபெருமான் தான் மகா சங்கார காரணனாகிய சிவபெருமானை இந்த உலகத்திற்கு மீண்டும் முதன்மையாகவும் இருப்பான். அதனால் அவனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த உலகம். எனவே வாழுகின்ற இந்த உலகத்தை அனுபவிப்பதன் மூலமாக இதை தோற்றம் செய்வதற்கு ஒருவன் இருக்க வேண்டும் என்ற முறையிலே கடவுள் உண்டு என்றும், அந்த தோற்றம் செய்வன் யாராய் இருக்க முடியும் என்று சொன்னால்
எல்லாவற்றையும் அழிக்கும் திறனும் உள்ளவனாக இருக்கக்கூடிய, எல்லாம் ஒடுங்குவதற்கு இடம் கொடுத்து நிற்கக்கூடிய பெரிய கருணையும் வல்லமையும் உடையவனாகிய சிவபெருமானே அதை செய்ய முடியும் என்கின்ற செய்தியையும் முதல் சூத்திரத்தை சொல்ல வர. இந்த அறிமுகத்தோடு இப்ப சூத்திரத்துக்குள்ள போறோம். இப்ப சில பேர் கொட்டாய் விட்டாங்க, இப்ப சூத்திரமே முடிஞ்சுன்னு நினைச்சா இனிமேதான் ஆரம்பிக்கவே போறோமா. இந்த சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. மெய்கண்டார் எழுதுறார் 3 அதிகரணம். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு சூத்திரத்தை பகுதி பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கு அதிகரணம்னு பேரு. அந்த அதிகரணத்துக்குள்ள ஒரு மேற்கோள், அதுக்கு ஒரு ஏது, அப்புறம் எடுத்துக்காட்டு வெண்பா என்று அமைத்து, இது நூல் அமைப்பு. இது முதல் வகுப்பிலே நம்ம சொல்லிட்டோம். அந்த வகையில இந்த சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. அப்ப 3 பகுதிகள். என்னெல்லாம் அந்த அதிகரணம்? அவன், அவள், அது எனும் மூவினைமையன், இது ஒரு பகுதி. தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம், 2வது பகுதி. அந்தம் ஆதி, 3வது பகுதி. 3 அதிகரணமா பிரிச்சார். அவன், அவள், எனும் அவை மூவினைமையன், தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம், அந்தம் ஆதி, 3ஆ பிரிச்சார். இதை இப்போ கொஞ்சம் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லிட்டா, முதல் பகுதி எதை சொல்ல போறதுன்னா, உலகம் முத்தொழில் உடையது, அதை சொல்ல போகுது. 2வது பகுதி எதை சொல்ல போகுதுன்னா, இந்த உலகம் ஒரு உள்பொருள். ஏன்னா சில சமயவாதிகள் என்ன சொல்றாங்க, இந்த உலகம்ங்கிற ஒரு பொருளே மாயை சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க. இல்ல, உலகம் இருக்கு, உள்பொருள். அது உள்பொருள்னு சொன்னதுனாலே அடுத்தது என்ன ஆயிடுச்சு, அதுக்கு செய்வோன் ஒருத்தன் வேண்டும். உலகம் ஒரு செய்வோனை உடையது. அந்த செய்வோன் யாரா இருக்கணும்னா கடைசி வரைக்கும் ஆளா இருக்கணும். ஆனாலும் அவன் அழித்தல் கடவுளே. இது 2வது பகுதியில சொல்ல போற. 3வது பகுதியில அந்த அழித்தல் கடவுள் தான் மீண்டும் துவக்கம் பெறுவதற்கும் இருக்க போகிறான் என்று இந்த சூத்திரம் 3 பகுதியா இருக்கு. அப்ப நீ பாருங்க, இந்த உலகம் முத்தொழில் உடையதுன்னு ஒரு பகுதி. 2வது பகுதி, இந்த உலகம் ஒரு உள்பொருள். அந்த உள்பொருளுக்கு ஒரு செய்வோன் அல்லது ஒருத்தர் உண்டு, கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த கிரியேட்டர் யாரா இருக்கணும்னா கடைசி வரைக்கும் இருந்து அழிக்கிறதுல கூட மிச்சம் இருக்கிற ஆளா இருக்கணும். 3வது பகுதி, இதை அழித்தல் கடவுள் தான் மீண்டும் துவக்கம் பெறுவதற்கும் முதலாளா அமைய போறான் என்று 3 பகுதிகளாக இந்த சூத்திரம் அமைந்திருக்கிறது. இப்ப நாம என்ன பண்றோம், அதுல அவ்வாறு சுவாமி எழுதியிருக்கக்கூடிய அந்த மேற்கோள் ஏது என்ன அதை பார்க்க போறோம். முதல் அதிகரணம் சூத்திரம் 3 வரி. அதுல முத அதிகரணம் ஆயிட்டு என்ன அதிகரணம்? அவன், அவள், எனும் அவை மூவினைமையன். இது அதற்கு இப்ப சுவாமி மெய்கண்ட தேவநாயனாரே மேற்கோள் அமைக்கிறார். மேற்கோள பொழிப்புரை, அவர் எழுதுற உரை மேற்கோள். அப்புறம் என்ன எழுதுறாரு பாருங்க, நூல் இருக்கவங்க நூல் பாருங்க. ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசமுடைத்து என்றது. ஈண்டு இங்க உளதாய் நம்ம முன்னாடி பாக்குற உள்ளது இருக்க, நம்ம கண் முன்னாடி இருக்கு. உளதாய்னா உள்ளது என்னது? ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று நம்ம தான் பாக்குறோமே எல்லா பொருளையும். இப்ப நான் கேட்டுட்டு இருக்கிற பல பேரை பாக்குறேன், அதுல ஒருவனையும் பாக்குறேன், ஒருத்தையும் பாக்குறேன். ஏன்னா ஆண்பால் பெண்பால். நான் இதை பேசிட்டு இருக்கிற ஒரு மைக்ல நான் பேசுறேன், உங்களுக்கு கேட்குது, லேப்டாப் உதவியா இருக்குது, இதெல்லாம் அது. அப்போ ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம், இவ்வாறாக இருந்து சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து. உற்பத்தினா அதுக்கு ஒரு தோற்றம், திதினா நிலை பெற்று விளங்குதல், அப்புறம் நாசம்னா ஒடுங்குதல். இது 3ம் இந்த உலகத்திற்கு உண்டு. இது உண்டு என்று சொன்ன உடனேயே அது ஏன் அப்படி இருக்கணுமா? இது எப்போதும் உள்ள உலகமாவே இருந்துட்டு போலாமே, அப்படி இருக்கலாமே சந்தேகங்கள் வரும். ஏன்னா மேற்கோள் என்பது அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா, நாம் சொல்ல வந்த ஒரு கருத்தும் அதன் கண் ஐயமும் அதற்கு பிறர் கூறும் துணிவும் அப்படி வரலாம். இப்ப சைவ சித்தாந்தம் அதை வலியுறுத்தி இது இப்படித்தான் சொல்றதுதான் ஏது. அந்த ஏதுல சொல்றாரு, என்ன சொன்னாரு?
தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின்னர். உள்ளதன்பாலேன்னு இருக்கிற பொருள்ல தோற்றமும் ஈரும் இந்த பொருள்களுக்கு உண்டு. நாம இப்போ கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அனுபவிக்கிறதுனாலயே என்ன தெரிஞ்சதுன்னா, இது ஒரு காலத்தில் தோற்றமாயிருக்கு, இப்ப நடுவுல போற பாதையில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு கால எல்லையில இது நம்ம விட்டு போயிடலாம், அழியும். அழிங்கிறது நமக்கு உள்ளதன்பாலே கிடத்தலின்ட்டார். எல்லா பொருள்லையும் இப்படித்தானே இருக்குன்ட்டார். சில பொருளை இப்படி அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், சில பொருளை நமக்கு இன்னும் தெரியல, ஆனா எல்லாம் அப்படித்தான். இப்படி இருக்கின்ற இந்த பொருள்களை கொண்டுதான் இந்த உலகத்தை நம்ம நிலைநிறுத்துறோம். இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, இந்த தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே இருக்கக்கூடிய இந்த பொருள்களுக்கு இருக்கின்ற நிலையை வச்சே இதற்கு முன்னர் உள்ள நிலையையும் பின்னர் உள்ள நிலையையும் நாம் உணருமாறு அனுமான அளவையில, அதாவது கருதல் அளவையில நம்ம பண்ணிக்கிட்டோம். ஏன்னா தோற்றத்தை நம்ம பார்க்கல, ஆனா அத காட்சி அளவையில வச்சும் மறுத்து எழுதியிருக்கிறாங்க உரையாசிரியர். எப்படின்னா, ஒரு சமயவாதி அவங்க சமயத்துல காட்சி அளவை மட்டும்தான் நம்புவாங்க. ஏன்னா அளவையில நான் அப்ப 3 சொன்னேன், காட்சி, கருதல், உரை. சில பொருள்களை நாம கருதல்ல தான் சொல்ல முடியும், காட்சியில எல்லாவற்றையும் காட்ட முடியாது. இன்னும் சில பொருள்களை இப்ப வரைக்கும் உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம் சொல்ல, அதுலதான் காட்ட முடியுது. மெய்கண்டார் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான் ஏத்துக்கணும். வேதங்கள்ல சொல்லி இருக்கு, ஏத்துக்கணும். பிரமாண நூல்கள் சொல்ல ஏத்து. உதாரணத்துக்கு ஒரு இது சொல்றேனே, இப்ப சொர்க்கம் நரகம்னு சொல்றோம். யாரு போய் பார்த்துட்டு வந்தா தெரியல, பார்த்திருக்குமோ தெருமெல்லாம் போயிட்டு வந்தோமோ நம்ம தெரியல, ஆனா ஞாபகம் இல்லை, நல்ல வேளை ஞாபகம் இல்லை. ஆனா அந்த பொருள் உண்டு. இப்போ அந்த பொருளை நம்ம காட்சி அளவில் சொல்ல முடியல. நான் பார்த்திருக்கேன் சார், வாங்க காட்டுறேன், இங்க வாங்க அப்படின்னு 3ஆம் நம்பர் டவுன் பஸ் ஏறுங்க, கொண்டு இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, பார்க்கல. இது போலதான் அது இருக்கும் என்று கூட நம்மால சொல்ல முடியும். ஆனா அந்த பொருள் உண்டு. எப்படி நம்புறோம்? நூல்கள் சொல்லுது. நம்முடைய அடிப்படை நூல்கள், திருமுறைகள், சாத்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், வேத ஆகமங்கள், அதுல சொல்லுது. சிவஞான சுவாமிகள் நரகம் எப்படி போற்றி பொகருடைன்னு ஒரு நூல், நம்முடைய சாத்திரம். இப்ப நம்ம அடுத்தால சிவகுமார் ஐயா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல சொல்றாரு, அந்த நரகத்துல எப்படியெல்லாம் அனுபவம் இருக்கும்னு சொல்றாரு. பயமா இருக்கு அதை சொல்லும் பொழுதெல்லாம். நெருப்பு தூண் தழுவுவித்தும்ங்கிறார். நெருப்பிலே தூண் செஞ்சு அதுல கட்டி வச்சிருவாங்களாம். நெருப்பு தூண் தழுவுவித்தும் ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும் நான் அறிந்தும், நாக்க வெட்டிடுவாங்களாம், கண் உரித்தும். சொல்ற நரகத்துல இப்படிலாம் இருக்குங்கிற. சிவஞான சுவாமிகள் அகிலாண்டே சிறுபதிகம்னு ஒரு நூல் செய்யறாரு. அதுல சொல்றாரு நரகம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. அருமையா சொல்ல, இங்க இருந்து கூட்டிக்கிட்டே போற, ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூட்டு போறாரு. இங்க நீங்க இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு இங்க போயிருவீங்க, அப்ப அங்க போய் என்ன சார் செய்யன்னாரு. அங்க உங்களுக்கு ஒரு உடம்பு கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு பிளாக் தண்டருக்கு எல்லாம் போனீங்கன்னா, அங்க அந்த தண்ணியில விளையாடுறதுக்கு இங்க உள்ள பேண்ட் ஷர்ட் எல்லாம் நீங்க அவுத்துருங்க, அங்க ட்ரௌசர் எல்லாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம். அது உள்ள விளையாடிட்டு அப்புறம் திரும்ப அதை கழட்டி கொடுத்துட்டு நம்ம சட்டையை போட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு, அங்க அதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கான். அந்த உடம்புக்கு யாதனா சரீரம்னு பேரு. அந்த யாதனா சரீரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும், சாகாது. அதனால நரகத்துல, ஏன்னா நீங்க நெருப்பு தூண்ல தழுவிச்சா என்ன சார் 5 நிமிஷம் ஆனா அதோட போயிடும், அதுக்கு மேல 50 வருஷம் ஆனாலும் சாகாதான். அந்த வேதனை மட்டும்தான் அனுபவிப்போம், ஆனா சாக மாட்டோம். அத சொல்றாரு. தூல உடல் அரவினது தோல் என்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர்னர். தூல உடல், இந்த உடம்பு தூல உடல், அரவினது தோலன்ன நீங்கவே, பாம்பு தோல் சட்டை மாத்துற மாதிரி இதை இங்க போட்டாச்சு, போட்டுட்டு மேல எதுல போறோம்னாரு, சூக்கும உடம்போட போறோம், போயிட்டு அங்க அந்த உடம்பை பிக்ஸ் பண்ணி உள்ள கூட்டு போறான். அங்க உள்ள அட்மிஷன் போகும்போது அந்த உடம்பு கொடுத்து டோக்கனை கட்டி உள்ள கூட்டு போறான். தூல உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுறும்
துன்பமுறும் யாதனா உடல்னர். அந்த உடலுக்கு சிறப்பே என்னன்னா துன்பத்தை அணுகிற உடல். அது துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர்னர். மேல அங்க அப்படியே கப கப கபன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல கொண்டு போடுறாங்களாம். சுடரும் எரிவாயில் இடுவர். மேல் அதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர்னர். மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர். விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர். நரகுதொறும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர். எவ்வளவு காலம்லாம் சொல்ல முடியாதான். தலை எலும்பிடின், லேசா தலையை தூக்கினாலே உச்சி கவிழுற அடிப்பர். ஒண்ணும் பயப்படாதீங்க, நமக்கெல்லாம் அங்க கிடையாது. ஏன்னாரு சுவாமியே ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாதே பாட்டுல ஹைலாண்டர்ஸ் இருக்குது. அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாதே, ஆலம் அமுது உண்டு அமரதமையாண்ட நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேன். அப்போ நரகுங்கிறது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, ஆனா அதை எதுல சொல்ல வேண்டியிருக்கு? ஆகம பிரமாணத்துலதான் சொல்ல முடியும். ஆனா எல்லாவற்றையும் காட்சி அளவிலையும் கருதல் அளவிலையும் சொல்ல முடியல. அப்ப இந்த உலகம் தோற்றுதல் அழித்தலையும் வந்து அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அது ஒரு உரையாசிரியர் என்ன பண்ணாங்க, ஒரு சமயவாதி, அவங்க சமயத்துல காட்சி அளவை மட்டும்தான் நம்புறாங்க, கருதல் அளவை நம்புறது இல்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகம் முத்தொழில் உடையதுங்கிறதே நான் நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னாரு, சார் நான் வந்து இப்ப இந்த உலகம் தோன்றுறத நான் பார்க்கல, இந்த உலகம் அழியறதையும் நான் பார்க்கல, எங்க இதுல காட்சி கண்ணால காண்றத நம்புவோம், அதனால உலகம் இருக்கிறத சொன்னா நம்ப முடியாது, அதனால அப்படி இல்லைன்ட்டாங்க. இப்ப அவர்கிட்ட சைவ சித்தாந்தம் பயின்ற ஒருத்தர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, பாங்க வாங்க, என்ன ஆயிடுச்சு, அந்த அந்த சமயத்துல நல்ல ஆர்வமுடைய அந்த தம்பி, அது இளைஞர் தான், அவருக்கு என்னமோ பாவம் ஒரு கெட்ட நேரம் ஏதோ ஒரு நோய்வாய் வந்து ஆஸ்பத்திரியில படுத்துட்டார். இப்ப அவருக்கு உடம்பு சரி. இப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க இவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறார். கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு தாண்ட மாட்டாரு இவரு அப்படின்னு. சும்மா கதை தான், பயப்படாம. இப்போ நம்ம சைவ சித்தாந்தி அவர்கிட்ட பேசுறார், இந்த செய்தியை பேசுறார். அவர் எப்பவும் சொல்றாரு, இல்ல சார், உலகம் தோன்றுனதை நான் பார்க்கல, அழித்தலை நான் பார்க்கல, அதனால உலகம் எப்போதும் உள்ள பொருள் தான், அதுக்கு தோற்றம் அழிவெல்லாம் கிடையாதுன்றார். இப்போ அவருங்க, தம்பி நாளைக்கு நீங்க இறந்து போவீங்கன்னு உங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க தெரியுமான்னார். ஆமா சார் தெரியும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, இப்ப கூட தைரியமா இருக்கிறீங்க, பரவாயில்ல. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி சார் கேளுங்க அப்படின்னா, உங்க அம்மாவினுடைய தோற்றத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? சார் யார், என்ன சார் முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு, உலகத்துல யாருக்கு சார் அம்மா பிறந்தது எப்படி சார் தெரியும்? உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க நாளைக்கு இறந்து போயிடுறீங்க, ஆனா அம்மா இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப அம்மாவுடைய அழிவையும் நீங்க பார்க்க போறது இல்லை. ஆமா நான் பார்க்க போறது இல்லை, நான் நாளைக்கு இறந்து போயிடுறேன். அப்படின்னா உங்க அம்மாவுடைய தோற்றத்தையும் உங்களுடைய அம்மாவுடைய அழிவையும் பார்க்காதனால உங்க அம்மா என்றும் உள்ள பொருள், அப்படித்தானே? இல்ல அது அப்படி இல்லை, அது போலதான் இந்த உலகமும். இது எதுக்குன்னா அந்த அளவையிலேயே போய் மறுத்தல். அந்தம் ஆதின்னு இந்த சிவஞான போதம் முதல் சூத்திரத்துக்கு மட்டும் ஒரு விளக்கம். அந்த காலத்துல திருவாடுதுறை ஆதீனத்துல ஆதிர வித்வா புலவராய் இருந்த ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் நூல் செய்திருக்கிறார்கள். அந்த நூலினுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா அந்தம் ஆதி, வேற ஒண்ணு இல்ல, முதல் சூத்திர விளக்கம், அவ்வளவுதான். அந்த நூல்ல இந்த ஓமையை கையாண்டு எழுதுறாங்க. அப்போ அந்த சமயத்தாரையும் சைவ சித்தாந்தம் அவ்வாறு மறுத்து இருக்கிறது அந்த செய்தியை சொல்லி, அப்போ காணுகின்ற ஒன்றை கொண்டே அது பலவாகவும் சுட்டியறியப்படும் பொருளாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே அது அழியும் தன்மை உடையது என்றும், இருக்கின்றது பின்னால் அழியும், எனவே இது ஒரு காலத்தில் தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் பெறப்பட்டது.
அதத்தான் இங்க மேற்கோள்ல மெய்கண்டார் எழுதுறாரு. ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து என்றது. அதற்கு ஏதுவா தோற்றமும் ஈரும் உள்ளதன் பாலே கிடத்தலின். எல்லா பொருளுக்கும் தோற்றமும் ஈரும் இருக்க வேண்டும்னு சொல்ல வந்த அந்த செய்திய இப்ப சுவாமி என்ன பண்றார், ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா அடுத்தால பாடுறார். பூத ஆதி ஈரும் முதலும் துணையாக பேதாய் திதியாகும் பெற்றிமையன் ஓதாரோ ஒன்று ஒன்றில் தோன்றி உளதாய் இறக்கண்டும் அன்று என்றும் உண்டு என்ன ஆய்ந்து பேதாயின்றது. உலகம் இன்று போல் என்றும் இருக்கும் என மயங்கி நிற்கின்ற பேதமை உடையவனே பேதாயின். அப்படி அடா இது கூட தெரியாம இருக்கிறியப்பா. பூத ஆதி ஈரும் முதலா துணையா என்னைக்குமே இந்த உலகம் அப்படியே இருக்கும்னு இருக்கிறியே. இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் முன்னே தோற்றத்தையும் பின்னே அழிவையும் உடன்கொண்டு சிறகாலம் இடையிலே நிற்பன என்கின்ற இந்த உண்மையை காட்சியினாலேயே நீ கண்டுகொள்ளலாமே. நீ இதை கண்டுகொள்ளலையாப்பா? இப்ப அவன் இப்போ ஒரு சந்தேகத்துக்கு வாரான். ஆமா சார், அது நீங்க சொல்லுது புரியுது எனக்கு. ஆனா இந்த உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு அழியும் பொழுது ஒண்ணு தோன்றுவதை நம்ம பார்த்திருக்கிறோமே. கணந்தோறும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உடல்கள் மடிகின்றன. ஆனா அதே நேரத்துல எவ்வளவு உடல்கள் பிறந்தும் வருகின்றன. நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தா ஒரு 2 கேஸ் முடிஞ்சும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 4 குழந்தை பிறந்திருக்குங்கிறது. அப்போ வந்துட்டு தானே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி உலகம் அழியுங்கிறது எப்படி இருக்க முடியும் ஒரு சேர அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, பலவாகிய ஓர் இன பொருள்கள். இந்த பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலே ஒருங்கே தோன்றி ஒருங்கே நின்று ஒருங்கே அழிதலை காட்சியில் காணலாம். இந்த புல்லு பூண்டு முதலியவைகள்லாம் ஒரு காலத்துல, கீரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே காலத்துல அப்படியே தோன்றி ஒரு காலம் இருந்து என்னது ஒட்டுமொத்தமாய் வேரோடு வந்து அழிகின்றது. ஓர் இனத்தை சார்ந்த வித்துக்கள் மழை காலத்திலே ஒருங்கே முளையை தோற்றுவிக்க அவை ஒருங்கே வளர்ந்து பயிராகி அதற்குரிய பயனை தந்து பின் தாம் கால எல்லையில் ஒருங்கே அழிதலையும் காண்கின்றோம். அதுபோல இப்பொழுது நிற்பதாகிய இந்த உலகமும் அதற்குரிய காலம் வரும் பொழுது முழுவதுமாய் அழியும் என்பதை அறிவாயாக என்று சொல்லிட்டார். அதான் அந்த பாட்டுல பேதாய் பூதாதி ஈரும் முதலும் துணையாக பேதாய் திதியாகும் பெற்றிமையன் ஓதாரோ ஒன்று ஒன்றில் தோன்றி உளதாய் இறக்கண்டும். ஒன்னா தோன்றி ஒன்னா இதை கண்டும் அன்று என்றும் என்றும் உண்டு என்னாயின். உலகம் என்றைக்கும் இருக்கும்னு நீ எப்படிப்பா சொல்ல முடியும் சொல்லி முதல் அதிகரணத்தை அந்த எடுத்துக்காட்டு அன்பாவோட நிறைவு செய்யறார். சொல்லிட்டு இரண்டாவது அதிகரணம் என்ன பாத்தீங்கன்னா, தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா. அதான் அந்த 2வது. அதற்கு சுவாமி மேற்கோள் எழுதுறார். இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது. ஒடுங்கின சங்காரம். இந்த இடத்துல சங்காரம் அப்படின்னு சொல்றதே சங்காரம் செய்பவன் என்று சுவாமியை குறிக்கும். அதுல ஒடுங்கின சங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் ஒடுங்குவதற்கு இடம் தந்த சங்காரம். இப்போ நான் பிறந்த வீடு தாய் வீடுங்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணி போய் அங்க மாப்பிள்ளை வீடு என்ன சொல்லலாம், அங்க புகுந்ததுனால அது புகுந்த வீடு என்று சொல்றோம். அது மாதிரி இது ஒடுங்கின சங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் ஒடுங்குவதற்கு இடம் தந்து நிற்கின்ற அவன் சங்காரம். அதனால ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றவாறு 2 பகுதியா அதை பிரிச்சுக்கலாம். ஒடுங்கின சங்காரம், இன்னொன்னு அது இல்லைன்னா உற்பத்தி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா பொருள்களும் அவனுடைய திருவடிகளிலே சென்று அடைவதாக ஒடுங்கி அந்த பொருள் அதிலிருந்து மீள தோன்றுவதாக. அதனால உற்பத்தியும் இருக்கு, இல்லாமல் சங்காரம் இல்லை.
அழிதல் என்று சொன்னாலே முன்னாலே தோன்றியது என்பது பெறப்பட்டது இல்லையா? அதனால அழிதல் என்பது அழிதலை கொண்டு என்ன பண்ணிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய பிறப்பை சொல்லிட்டார். இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்பது. இதற்கு ஏது எழுதுறார் சுவாமி? அருமையான ஒரு ஏது சொல்றார். இல்லதற்கு தோற்றம் இன்மையன், உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினை இன்மையன் அப்படின்னா ரெண்டு பொருளை போட்டார். இல்லதற்கு தோற்றம் இன்மையன் அப்படின்னா, இல்லதற்கு அப்படின்னா உலகத்துல இல்பொருள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் ஒரு காலமும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு தோன்றவே செய்யாது. அது எது? இப்ப உதாரணத்திற்கு முயல் கொம்பு, சாத்திர நூல்கள்ல சொல்ற ஓமை. ஆகாய தாமரை, ஆமை மயிர், இதெல்லாம் கிடையாது. ஆமைக்கு முடியல, ஆமை மயிர்ங்கிறது கிடையாது. வேடிக்கையா சொல்லுவார், ஆமை மயிர் கம்பளம்பர், மயிரே கிடையாது. அதுக்கப்புறம் அதுல கம்பளம் நெய்கிறதெல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு பொருள் இல்லை, அது இல்லாத பொருள். முயல் கொம்பு அப்படி இல்லை. அப்படி இல்லாத பொருளுக்கு சொல்றாரு, இனி இல்லதற்கு தோற்றம் இன்மையின், அந்த மாதிரி பொருளுக்கு தோற்றமே கிடையாது. ஆனா ஏனைய பொருள்கள் நாம் அனுபவிக்கின்ற இந்த பொருள்லாம் இருக்கு. அந்த பொருளுக்கு என்ன சொல்றாரு? அந்த உள்ளதற்கு, இந்த உள்ள பொருளுக்கு செய்வோர் இன்றி செய்வினை இன்மையன். அப்போ உள்ள பொருள்களுக்கு ஏன் இந்த இடத்துல இல்லதற்கு தோற்றம் இன்மையின் அப்படின்னு ஒண்ணு கொண்டார்னா, உலகம் என்பதே இல்பொருள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்பொருள்னா உலகம்ங்கிற ஒரு பொருளே கிடையாது, சும்மா மாயை இருக்க மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, உலகம் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆன்மா என்ற ஒரு பொருள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சூனிய ஆன்மாவாதிகள் என்றே பெயர். அதே போல இந்த உலகம், நம்ம ஆளுகின்ற இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டு அந்த உலகம்ங்கிற ஒரு பொருளே இல்லைன்னு சொல்லியிருப்பார். அவர்களை மறுப்பதற்காக என்ன சொல்றாரு? இல்லைங்கிற பொருள் இல்லாமலே இருக்கணும். ஆனா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோமே, நீங்க எங்க வாழ்றீங்கன்னு கேட்டா இந்த உலகத்துலதான் நான் வாழ்றோம்னு சொல்றப்பா, எப்படி அந்த பொருள் இல்லை என்று சொல்ல முடியும்? அதனால இல்லை அப்படிங்கிற ஒரு இல்லதற்கு தோற்றம் இன்மையன் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல உள்ளதற்கு செய்வோர் இன்றி செய்வினை இன்மையன். அப்ப ஏனைய பொருள்கள் நம்முடைய அனுபவத்துக்குள்ள பொருள்கள்லாம் உள்ள பொருள்கள். அப்ப இந்த உள்ள பொருள்களுக்கு என்ன தெரியுதுன்னாரு? செய்வோன், அதை செய்து கொடுப்பதற்கு ஒருத்தன் இருக்க வேண்டும். உள்ளதற்கு செய்வோன், செய்வோர் இன்றி செய்வினை இன்மையன் அப்படின்னு எழுதப்பட்ட. அப்ப என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்தை தோற்றிய திதியே ஒடுங்கி என்கின்ற மூவினைமையன், அந்த மூன்று தொழில்களையும் செய்கின்ற இந்த உலகத்தை செய்வோன் ஒருவன் உண்டு. அதனாலதான் இனிமேல் இந்த உலகம் உள்ளது என்று சொல்லி, இந்த உலகத்திற்கு இது உள்ள பொருள் என்பதனாலே அதை தந்தவன் ஒருவன் வேண்டும் என்று ஒரு செயலை சொல்லிட்டார். சொல்லிட்டு அதை சொல்றார் சுவாமி. இனி உலகம் செய்வோனை உடைத்து, அதான் தோற்றிய சொல்லிட்டு அதுக்கு ஒரு எது சொல்றாரு? உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வின்மை என்மையன். அதனால இந்த உலகம் உள்ள பொருள் என்று நாம நிச்சயப்படுத்தினதுனாலேயே நமக்கு என்ன தெரியுதுன்னாரு? இந்த பொருளை தருவதற்கு ஒருவன் இருக்க வேண்டும் என்று அந்த செய்தியை சொல்லிட்டார். சொல்லிட்டு அதற்கு எடுத்துக்காட்டு வெண்பா, இதுல இதற்கு எடுத்துக்காட்டு வெண்பா பாத்தீங்கன்னா 3 எடுத்துக்காட்டு வெண்பா இதுல சொல்றாரு. அதுல முதல் எடுத்துக்காட்டு வெண்பால, லைத்ததன்னில் லைத்ததாம் மலத்தால் லைத்தவாறு உளதா வேண்டும், லைத்தது அத்திதியில் எண்ணின் அழியாது, அவை அழிவது அத்திதியும் ஆதியும் ஆமாங்குனர். ஒடுங்கிய இந்த உலகம்தான் ஒடுங்குவதற்கு இடமாய் நின்ற சங்காரகாரனிடமிருந்தே மீளத் தோன்றுவதாம். ஒடுங்கிய உலகம் ஏன் மீளத் தோழ வேண்டும் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா மலத்து உலதான், மலம் இருக்கு, அந்த மலம் பரிபாகம் உற வேண்டும், அது நாம் அனுபவிக்க கழிய வேண்டும், அதனால தர வேண்டும் சொல்லிட்டு இப்ப என்ன அது ஒரு கேள்வியை கேட்டார்.
அவ்வாறு இந்த ஒடுங்கிய இந்த பொருள் ஒடுங்கியவாறே மீண்டும் தோன்றும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஒடுங்கினதா இருக்கட்டும், புதுசா வேற ஒண்ணு தோன்றும் வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு அதுக்கு சொல்றாரு. அவ்வாறு தோன்றுங்கால் வேறு புதிய உலகம் தோன்றும் எண்ணாமல் ஒடுங்கிய உலகமே மீளத் தோன்றும் என்பது ஏனெனில், எத்தன்மையாக அது நின்று ஒடுங்கிற்றோ அது அத்தன்மையுடையதாகவே மீளும் தோன்றுதலையுமே யாவரும் எதிர்பார்க்கின்றனர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். அதாவது நெல் விதை போர் நெல் விளையும் என்பதை நோக்கி அதனை விளைகின்றனர். அவர்கள் எதிர்பார்த்தபடி நெல் விளைவாமல் முறை பிறந்து நெல் கோதுமையாக வருமானால் எவ்வாறு ஒத்துக்கொள்ள முடியாதோ அது போல ஒடுங்கியதே மீளத் தோன்றும் என்ற நியதி இல்லை என்றால் நெல் விளைக்க வேறொன்று விதையும் வேறொன்று விளைய வேண்டும், அங்கனம் ஒருபோதும் நிகழ்வதில்லை நினைத்தார். அதனால ஒடுங்கிய உலகமே மீளத் தோன்றுமன்றி வேறு உலகம் தோன்றாது சொல்லிட்டு அவ்வாறு செய்த இதுவரை கூறிய அந்த பொருள் முற்பகுதியில. பிற்பகுதியில என்ன சொல்றாரு? உலகம் சங்காரகாரனிடத்தே ஒடுங்கும் என்பதை உடன்படாமல், நான் முதலே சொன்னேன், திதிகாரணனாகிய மாயோனிடத்தில் ஒடுங்கி அவனிடத்தில் இருந்தே தோன்றும் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்னா, உலகம் ஒடுங்கியது திதிகாரணம், திதிகாரணம்னா காத்தல் தொழில் என்று கூறினால் அவன் சங்காரகரன் என்றளவு ஆகிவிடும், எல்லாத்தையும் அழிதும் அவன் அழித்தான் ஆயிடும். அதனால அவனை திதிகாரணன் என்றோ என்றால் மாறுகோள் உரையாம். அவனை அதனால திதியாகிய காத்தல் தொழிலுக்கு மட்டும் உரியவனாதல் பற்றி அவன் திதிகாரணன் எனப்படுகின்றான், அவன் சங்காரகாரணன் அல்ல. அதனால அந்த திதி கடவுளும் படைப்பு கடவுளும் தோன்றிமிடமாகிய அச்சங்காரகாரணன் இடத்திலேயே அவ்விருவரோடும் கூட அனைத்து உலகமும் ஒடுங்குவதாம் என்று சொல்லிட்டார். சொல்லி அடுத்த எடுத்துக்காட்டு ஒன்பான சொல்றார். வித்து உண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொண்டு கூட்டானே மண்போல் குளிர்ந்து. வித்து உண்டா மூலம் உழைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல். விதையானது இந்த நிலத்துல போட்ட நிலத்துள்ளே பொருந்தி கிடந்து, அது போல முதற்காரணமாகிய மாயை, ஏன்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை இலக்கணத்துல அது படிச்சிருப்பானேமா. மாயையிலிருந்து இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது. ஏன்னா மாயையிலிருந்து உலகம் தோன்றியது என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா மாயை சடப்பொருள், உலகமும் சடப்பொருள். சடத்திலிருந்து சடம் தோன்றாது. இப்ப மரம் இருக்கு சடப்பொருள், இந்த மேஜை இருக்கு சடப்பொருள். இந்த மரத்திலிருந்து மேஜை தானா வரல, அதை செய்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கணும், தச்சு தொழில் செஞ்சவர். அது போல இந்த உலகம் என்பது மாயையிலிருந்து தோன்றிற்று என்று சொன்னால் அதை தோற்றுவிப்பவர் வேண்டும். அதனால அந்த முறையை எப்படி சொல்றாருன்னா, மாயை என்பது இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற்காரணம், அதற்கு ஒரு துணை காரணம் வேண்டும். என்ன துணை காரணம்? அதனுடைய சக்தியே துணை காரணம். அதை எப்போதும் செய்து வைக்கக்கூடியவன் நிமித்த காரணம், அது இறைவன். அத நூல்கள்ல சொல்லும் பொழுது எப்படி காமிச்சாங்கன்னா, மண்ணில் இருந்து குடம் வந்தவாறு போலன்னு காமிச்சாங்க. ஒரு மண் குடம் செய்யணும்னா அதற்கு அடிப்படை பொருளாய் இருப்பது மண், அதுதான் மூலகாரணம், அதுதான் முதற்காரணம். அப்புறம் இந்த திகிரி வட்டம் இதெல்லாம் வேணும் செய்யறதுக்கு, அது துணை காரணம். இது இருந்தா ரெண்டு இருந்தா காணாது. அந்த தொழில் தெரிஞ்ச ஒரு கொயவன் வேண்டும், அவன் தான் நிமித்த காரணம். அதுபோல இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற்காரணம் மாயை, துணை காரணம் திருவருள் அல்லது சக்தி, நிமித்த காரணம் இறைவன் சொல்லிட்டு அதை சொல்றாரு. மாயை தனக்கு நிலைக்களமான சிவனது சக்திக்குள் பொருந்தி நிற்கின்றது. நிலம் குளிர்ந்த பொழுது அந்த நிலத்திலிருந்து விதை முளை தோன்றுவது போல சிவசக்தி விரும்பிய பொழுது என்ன இது மாயையிலிருந்து உலகம் தோன்றியது என்று சொன்னார். இப்ப இங்க ஒரு சின்ன சிக்கல் வரும்,
அத அந்த பாட்டிலேயே காமிச்சிட்டார். நல்ல வேலை. என்ன சொன்னார்னா, தாரகமாம் அத்தன் தாள் நிற்றல். அப்போ அவனுடைய திருவடிகள்ல தான் மாயை ஒடுங்கிற்று. மாயையிலிருந்து உலகத்தை சிவசக்தி விரும்பும் பொழுது அவர்கள் தோற்றுவிப்பார்கள் அப்படின்னு சொன்னா என்ன கேள்வி வந்துடும்னா, சார் அப்ப இந்த உலகத்தை அவன் தானே தோற்றுவித்தான். ஆமா, அவன் தான் தோற்றுவித்தான். அவன் பாரபட்சம் அற்றவன் தானே. ஆமா, அவன் பாரபட்சம் அற்றவன் தான். அப்படியானால் இந்த உலகத்தில் அவன் எல்லாருக்கும் ஒண்ணு போல எல்லாம் படைச்சிருக்கணும். இந்த உலகத்துல படைக்கும் பொழுது வந்துங்கன்னா பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளோடல்லவா படைத்திருக்கிறான். அறிவினாலே ஏற்றத்தாழ்வு, செல்வத்தினாலே ஏற்றத்தாழ்வு, அழகினாலே ஏற்றத்தாழ்வு, பலவாறாக அமைத்திருக்கிறானே அப்படின்னு. அப்ப அவன் பாரபட்சம் உடையவன் எப்படி சொல்றது? அதுக்கு ஒரு வார்த்தை போட்டார், அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த உலகத்துல இருந்து சுவாமி நம்மை தோற்றுவிக்கும் பொழுது என்ன பண்ணுகிறான்? அவர் வினையால், அவர் வினைக்கு ஏற்றார் போல அமைத்து கொடுக்கிறார். அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம், சிவபோசர் அனுபவம். அப்ப இந்த எல்லாம் இது எதை பொறுத்து அமைந்ததுன்னாரு? அவரவர்களுடைய வினை. அதை சொல்லிட்டாரு, அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம். அடுத்தால் ஒண்ணு சொன்னார், வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து. வேட்டுவன்னா குளவின்னு அர்த்தம். இந்த புழு குளவியா மாறி அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலை எல்லாம் சுவாமி நமக்கு அவ்வாறு கொடுத்து. எப்படி வேண்டு உருவை தான் கொடுத்துனார் அப்படின்னா, நம்முடைய வினைக்கு ஏற்றாற் போல நமக்கு சில விருப்பு எல்லாம் அந்த வினையை செய்யும் பொழுது அமைந்திருக்கு. இதையெல்லாம் நான் அனுபவிக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு. அதனால என்ன பண்றான்? அதுக்கெல்லாம் சுவாமி கொடுக்குறானா. சுவாமி ரொம்ப கருணையே வடிவானவன். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்பர் சுவாமிகள் கொடுக்குறான். அதனால என்ன பண்றான்? இந்த உடம்பை கொடுக்கிறது யாருன்னா சுவாமி நமக்கு. அந்த உடம்பை எப்படி கொடுத்தார்? வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்துனார். அதனால அந்த இதையெல்லாம் நாம் அனுபவிப்பதற்காக அந்த வேண்டுகின்ற அந்த உருவத்தை எல்லாம் சுவாமி வேட்டுவனாம் அப்புழு போல, அந்த புழுவில் இருந்து குளவி வந்தது போல அவ்வாறு அவன் கொடுத்துக்கின்றான். அப்ப என்ன பண்றான்னா, ரெண்டு காரியம் செய்யறான். ஒண்ணு, அவன் இந்த உலகத்தை எப்படி, இந்த உதாரணம் என்ன சொன்னார் பாருங்க, அதாவது வித்துண்டா மூலம் உழைத்தவா அப்படின்னாரு. அதாவது துறையில போட்ட வித்து அந்த மண்ணிலே குளிர்ந்திருந்து ஒரு கால எல்லையிலே வெளிவருவது போல, மாயை என்பது அவனுடைய திருவடியிலே குளிர்ல அந்த நிழல்ல இருந்து கொண்டே இருக்கு. எப்ப அவன் விரும்புகின்றானோ அப்பொழுது அது உலகத்தை தரும் என்று சொன்னார். அப்போ உலகத்தை தோற்றுவித்தல சொல்லிட்டு அந்த தோற்றத்துல ஏற்றத்தாழ்வு ஏன்னாரு. ஐயா, அந்த ஜெகநாதன் முரளிதரன் கொஞ்சம் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. அப்ப அதனால அதை ஐயா திரு ஜெகநாதன் முரளிதரன் உங்க ஸ்பீக்கர் இதை ஆஃப் பண்ணிக்கங்க. ஐயா ஜெகநாதன் ஐயா, நீங்க உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. நன்றி நன்றி. அப்போ உலகத்தை அவன் அவ்வாறு தோற்றுவிக்கிறான் என்ற செய்தியை சொல்லிட்டு அடுத்த அந்த உடல்களை கொடுக்கும் பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க, வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டு உருக்கொண்டு தான் வேண்டுருவை தான் கொடுத்து. நம்முடைய வினை பதிவெல்லாம் நம்ம எப்படி கேட்டு அல்லது அது எப்படி இருக்கமோ அதற்கு ஏற்றார் போலெல்லாம் கொடுக்கின்றான் என்று சொல்லி, அப்போ நம்முடைய வினையினால்தான் இந்த ஒரு பாகுபாடை ஒழிய அவன் பாரபட்சம் இல்லாதவன், அவன் கருணை உடையவன் என்பதனையும் சொல்லிட்டார். சொல்லிட்டு மூணாவது எடுத்துக்காட்டு வெண்பால சொல்றாரு, அதாவது இவ்வாறு இந்த உயிர்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்து, இந்த உடம்பை கொடுத்து, அவை விரும்புகின்ற அந்த பிறப்பை கொடுத்து, அப்பிறப்பில் நுகரத்தக்க பயன்களை எல்லாம் வினை வகையால் அதை அனுபவிப்பதற்கு ஏற்பாடு கொடுத்து, இவ்வளவுத்தையும் செய்யற அந்த கடவுள் அப்ப அவனுக்கு கொஞ்சம் டயர்டாயிட மாட்டான் சார்? ஒரு நாள் எவ்வளவு உயிர், ஒவ்வொரு உயிருக்கு இப்படி பார்த்து கொடுத்து அப்படி செய்யணுமேனா அவன் அதுபோல விகாரம் அடையான். அது அவ்வாறு விகாரம் அடைவானோ என்கிற ஒரு சந்தேகத்துக்கு தான் அடுத்த பாட்டை சொன்னாரு. எடுத்துக்காட்டு என்ன சொன்னார் பாருங்க, நோக்காது நோக்கி நொடித்து அன்றே காலத்தின் தாக்காது நின்று உளத்தின் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நனவுணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனை நிற்று இன்றாம் கட்டு. நோக்காது நோக்கினர், நோக்குதல்னா காத்து,
நோக்காது நோக்கி நொடித்து அன்றே காலத்தில் அப்படின்னா அவன் எப்படி செய்யறான்னாரு. நம்ம எல்லாம் காத்தருள் விடுகின்றான். அதற்காக அவன் இறங்கி கூடயே வந்து நம்ம கூட நின்று அப்படி செய்யறது இல்ல. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கியர்ந்த புரணமாய் மறைப்பாலாய் எல்லாமாய் எல்லாதனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரையினர். சுவாமி எப்படி சொல்றாங்க? சொல்லாமல் சொன்னவர்னரே நம்ம புரியுற மாதிரி இப்படி காட்டிட்டான். அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு நுட்பம் இருக்கு. இந்த அறிதல் என்பது நாம் அறிகின்ற அறிவுக்கும் அவன் அறிகின்ற அறிவுக்கும் வேறுபாடு இருக்கு. எப்படின்னாரு, அவன் முற்றறிவுடையவன், எல்லாவற்றையும் ஒரு சேர அறிந்து கொள்வான். இயற்கை உணர்வினன், யாரும் சொல்லாமலே அறிந்து கொள்வான். நம்முடைய சிற்றறிவு சொன்னதான் தெரியும், இயற்கை அறிவு கிடையாது. இன்னொன்னு முற்றறிவு கிடையாது. இப்ப எல்லாரும் சிவஞான போதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு இதை விட்டுட்டு வேற ஒண்ணுக்கு போவோம். ஒன்றை விட்டு ஒன்றை தான் கட்டணும். முற்றும் ஒரு சேர எல்லாத்தையும் அறிய முடியாது நம்மளால. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அறிவு அழுந்தி அறிதல்னு பேரு. அதனால ஒன்னொன்னே அழுந்தி அதை அறிவோம். அதனால என்ன ஆயிரும்? களைப்பாயிரும். உண்மையிலே பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் சிவஞான போதம் பேசுற எனக்கே கொஞ்சம் களைப்பாதான் ஆயிருது. கேட்கிற உங்களுக்கு இதோட களைப்பா இருக்கும், எனக்கு தெரியும். ஏன்னா பாடம் அப்படி. அதனால என்ன 1.5 மணி நேரம் கேட்டா அப்பா தலையெல்லாம் சுத்தமா இருக்கு அப்படிங்கிறான். ஏன்னாரு கேட்டுட்டே. ஆனா சுவாமி என்ன பண்றான்னாரு, அவன் நோக்காது நோக்கி அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்கிறான். அவன் காத்தல் என்பதுக்குள்ள வரல, இருந்தாலும் காத்துக்கொள் தருகின்றான். அது அவன் நமக்கு செய்யறதுக்கு அவன் செய்யறதுக்கு வித்தியாசம் என்னன்னாரு, நாம நம்முடைய இந்த கருவிகரணங்கள் எல்லாம் கொண்டு அந்த காரியத்தை செய்யறோம். அதனால களைப்பாயிரும். அவன் எப்படி செய்யறான்னாரு, தன்னுடைய சங்கற்ப மாத்திரையால் செய்கிறான். நினைந்த மாத்திரத்திலே செய்வான். அதனால அவன் களைப்பா மாட்டான். அதான் சொல்றார், நோக்காது நோக்கி நொடித்து, எல்லாத்தையும் அழிக்கனால அழித்து அன்றே காலத்தின் தாக்காது என்று உளத்தின் கண். இங்கு 3 உவமைகளை கையாளுறார் அந்த பாட்டுல. காலத்தின் காலதத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றெல்லாம் நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலம் என்று 3ஆ இருந்தாலுமே அந்த கால தத்துவம் என்பது அது நேரத்துல அது செஞ்சுட்டே இருக்க முடியாது. அதுல ஒரு தாக்கம் நமக்கு தான் சொல்றோம். சார் என்னுடைய நல்ல காலம் இப்படி நடந்தது, அல்லது சார் என்னுடைய போதாத காலம் இப்படி ஆயிடுச்சு அதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த காலம் என்பது எந்த வகையிலும் தன்னிலை மாற்றமே இல்லை. அதே போல அடுத்தாலும் சொன்னார் பாருங்க, ஆக்காதே என்று உளத்தின் கண் அப்படின்னு என்னத்தாரு, கற்ற நூலினுடைய பொருளும் சொல்லும் நினைவில் தோன்றி ஒடுங்கினாலும் அதனால் தன் தன்மை தெரியாத உயிர் அறிவின் இயல்பு. உயிரினுடைய அறிவில் அது பதிவாகுது. அதுல ஒண்ணும் மாற்றம். நாம தான் படிக்கிறோம், மறந்துடுறோம் இருக்கோம். ஆனா அந்த அறிவில மாற்றம் இல்லை. அது போல 3வது உவமை ஒண்ணு சொல்றாரு, ஆக்காதே கண்ட நன உணர்வில் கண்ட கனவு உணர கண்டு. விழிப்பு நிலையில நம்ம இருக்கும் பொழுது தான் கண்ட கனவை உணர்ந்த போது அக்கனவினால் எந்த மாற்றம் அடையாதவாறு, இரவு நேற்று ஒரு கனவு கண்டேன், அப்படியே ஏதோ ஒரு கனவு, அமெரிக்காவுக்கு போனோம் பாருங்க, 3 நாள் அப்படியே அமெரிக்காவுக்கு. இப்ப காலையில முழிச்சாச்சு. இப்ப நம்ம அதனால ஏதாவது மாறிட்டோமான்னாரு. ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன தெரிஞ்சது, அது கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். இருக்கிறது இங்க கோயம்புத்தூர்ல தான், ஒண்ணும் அதை விட்டு வெளியே வரல. அப்ப அது கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, கண்ட கனவினாலே நனவுணர்வுல, இந்த உணர்வுல அந்த கனவு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நமக்கே இப்படி இருக்குதே, நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அனுபவத்தை வச்சு இறைவனுக்கு அதை எடுத்து சொல்றாரு. எப்படி சொன்னார்னா, நோக்காது நோக்கி எல்லா உயிர்களுக்கும் தேவையானவற்றை தேவையான நேரத்திலே தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றானே, அந்த நிகழ்வில் எண்ணற்ற கோடி ஆன்மாக்களையும் அவன் காத்து அருள் புரிகின்ற இந்த பணியை செய்யும் பொழுது அவன் அதிலே எந்த வகையிலும் ஏதேனும் சோர்வடைவானோ என்று சொன்னால் இல்லை. ஏன் சொன்னாரு, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடியும் திருவாசகர். காத்தும் படைத்தும், படைத்து முதல்ல செய்யுள்கள் அப்படி இருந்தது. காத்தும் படைத்தும் கறந்தும் அழித்தல். இதையெல்லாம் அவன் எப்படி செய்யறான்னாரு, விளையாட்டா செய்யறான். இப்ப விளையாட்டா செய்யறான்னு, ஏன் சார் எங்களை அழித்தெல்லாம் அவனுக்கு விளையாட்டா விளையாடிட்டா இருக்கான் எங்களை வச்சு? அப்படி இல்லை. இந்த இடத்துல விளையாட்டு என்பது எளிமை பற்றி வந்ததுன்னு உரை எழுதுனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சில பாருங்க, குழந்தைகள் விளையாட்ட காரியத்தை செஞ்சிடும். நடந்தேவா வந்தீங்க அப்படிங்கிறோம்.
1 கிலோமீட்டர் இந்த குழந்தை நடந்தே வந்துருச்சு என்னங்கிறது. அப்படியே விளையாட்டா பேசிக்கிட்டே நடந்தே வந்துட்டோம், வந்ததே தெரியல அப்படிங்கிறோம். அது மாதிரி சுவாமி என்ன பண்றானா, விளையாட்ட செய்யறாங்க. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு. சிவஞான மாபாடியத்துல சுவாமி எழுதுவாரு, ஐங்கல பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல. வேறுபட்ட காரியங்களை எல்லாம் சாத்தன் அப்படி செய்யறான்னா, இறைவன் அப்போ அந்த செயல்களை எல்லாம் எப்படி செய்யறான்னாரு, அவன் நம்மை போல அழுந்தி நின்று செய்வதில்லை, அவன் அப்படியே செய்யறதுனால நோக்காது நோக்கி என்று சொல்லி. ஏன்னா இதை செய்வோன் இந்த உலகத்தை, ஏன்னா இந்த உலகத்துல உள்ள சாதாரண ஒரு சின்ன சின்ன பொருள்கள், அதை செய்கின்ற இந்த பொருள் இதையே நாம பார்க்கிறோம். காலையில இருந்து கடுமையான வேலை, ரொம்ப களைப்பாயிட்டு அப்படிங்கிறோம், ஒரு 4 மணி நேரம் வேலை செய்துட்டு. ஆனா இந்த உலகத்தையே படைத்து கொடுத்து இருக்கணும்னா அவன் அப்படி ஆயிடுவானோ அப்படின்னா, அவன் அவ்வாறெல்லாம் ஆடுவதில்லை. நடனம் ஆடுறான் சார், ஆடிக்கொண்டே இருக்கிறான். அந்த நடனத்தை நிறுத்தினோம்னா முடிஞ்சு போச்சு கதை. அவன் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரேக் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப பேசுறது உங்களுக்கு கேட்காது, எங்க பேச்சு அதோட முடிஞ்சே போச்சு, இவ்வளவுதானே. இல்லை அம்பலத்து எங்கள் தேவ தேவை தேறிய அந்தனர் சிந்தைய செய்யும் எந்தையாய் எழில்கள் சோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையாறு பசுந்தலையோடு இடறி பாத மென் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருநடம் ஆடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானே. 9ஆம் திருமுறை என்னமா உருகிறார் பாருங்க. புருடோத்தமி பல்லையார் பசுந்தலையோடு இடறி, சுவாமி சொல்றாரு, பாத மெல் மலரடி நோவ, உனக்கு கால் வலிக்கலையாடா இப்படி ஆடிடு, பாத மெல் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருநடம் ஆடில், ஆடில்னா ஆடு இல் அப்படி ஆடலேன்னா எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானே. பெருமானே எங்களை யாருப்பா காப்பாத்துவா, ஒரு நிமிஷம் நான் நிறுத்திட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஓய்விலாதன ஓமனையில் இறந்தான ஒன்மலர் தாழ் தந்து திருவாசகம். அதனால அப்பேற்பட அப்படி எப்படி செய்யறான் அவன், அதெல்லாம் விளையாட்டா செய்யறான். 2வது 3வது அதிகரணம் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கிறேன். 3வது சொல்லி இந்த சூத்திரத்தை நிறைவு செஞ்சலாம். அதுக்காக மணி 5:30 ஆச்சு. அந்தமாதி என்ற 3ஆம் அடி, அதுதான் 3ஆம் இது என்னன்னா, அந்த அந்தம் ஆதி அதுதான் அதிகரணம். அதுக்கு மேற்கோள் சுவாமி சொல்ற எப்படி சொல்ல வர பாருங்க. அதுக்கு இனி சங்காரமே முதல் என்றது சுவாமி சொல்றார். அதற்கு மேற்கோள் ஏது சொல்றாரு, சங்காரமே முதல் அப்படின்னாரு. ஏன்னா எந்த பொருளிலே எல்லாம் கொன்று அடையுமோ அதிலிருந்து தான் தோன்ற வேண்டும். அதனால முதல் எங்க இருந்தாரு, சங்காரமே முதல் சொல்லி அதற்கு ஏது எழுதுறாரு சுவாமி. இனி சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம், இந்த உலகம் சுட்டுணர்வு பிரபஞ்சம், சுற்றுணர்வு இன்றி நின்ற சங்காரம். சுவாமி அந்த சங்காரம் எப்படின்னாரு, இதுதான் சுட்டி உணர முடியாதபடி, ஏன்னா சுட்டி உணரம்னா அழியும் ஆயிடும், சுட்டி உணர முடியாதபடி நின்றது சங்காரம். சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம் சுட்டுணர்வு இன்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரம் இன்றி நிற்றலான். அப்போ சுட்டுணர்வு இல்லாத அந்த சங்காரம் தான் சுதந்திரமானது. இந்த உலகம் சுட்டி உணரப்படும், அதனால இங்க சுதந்திரம் இல்லை என்று சொல்லிட்டார். சொல்லிட்டு இதுல ஒரு செய்தியை கொண்டுருவார். என்ன கொண்டுறாரு அப்படின்னா, இனி சுட்டுணர்வு சங்காரமே முதல் என்ற மேற்கோள், அதற்கு சுட்டுணர்வாகிய இந்த பிரபஞ்சம் அப்படின்னா உயிர் தொகுதி, சுட்டுணர்வாய்ந்து உயிர் பிரபஞ்சம், சுற்றுணர்வின் என்று இங்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னா உயிர்களுக்கு இந்த சுதந்திரம் இல்லை என்பது பெறப்பட்டது. அப்ப சுதந்திரமுடைய பொருள் இறைவன் ஒருவனே சொல்லி என்ன சொன்னாரு, முதல்வன் பலர் என்கின்ற கொள்கையை மறுக்கிறது. அதுக்கு சொன்ன அதிகாரம் இது. ஏன்னா பல கடவுளர்கள் கொண்ட உலகம் அப்படி ஒரு சாரார், எங்கள்ல நிறைய கடவுள் இருக்கிறாங்க, இல்ல அப்படி இல்லை, ஒரே கடவுள். அதான் சொல்ல, ஒன்றென்றது ஒன்றே காண் ஒன்றே பதியும், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க.
திருவாசகம். அப்புறம் சுவாமி சொல்றார், நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய்ம்பர். ஒருத்தர் தாங்க அத சொல்றாரு. இத என்ன சொல்றாரு, நூல்கள்ல இந்த மாதிரி மும்மூர்த்திகள்லாம் சொல்றாங்களே, அதனால பல கடவுள் இருந்துட்டு போட்டுமே, ஏன் போட்டு வம்பு? எல்லாரையும் ஆளுக்கு ஒரு மாலையை போட்டு விட்டுற வேண்டியதானே, எல்லா கோயிலையும் காலையில போய் சுண்டல் வாங்கிக்கிட வேண்டியதானே அப்படின்னு அது சொல்றாரு. இல்ல, அதுக்கு என்ன சொல்றாரு, அவங்க இந்த பல கடவுளை உண்டு என்று சொல்பவர்கள் அவர்கள் ஒரு உவமையை கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா, சார் நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? உலகத்தை செய்யறத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் உங்கள்ட்ட. தேர் பார்த்திருக்கீங்க இல்ல உங்க ஊர்ல தேர்? ஆமா பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. தேரோட்டம் பார்த்திருக்கீங்க. அந்த தேரோட்டத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த அலங்காரம் செய்யறதுக்கே அதுல எவ்வளவு பேர் வேலை பார்ப்பாங்க? ஆமா சார், நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த தேரை செய்யறத நீங்க பார்த்திருக்கீங்களான்னாரு. தேர் செய்யறதுன்னா எவ்வளவு பெரிய வேலை எம்மாடி அப்படின்னு. எவ்வளவு பேர் செய்வாங்க தெரியுமா சார்? சக்கரம் செய்யறது வேற ஆளு, மேல இந்த பலகை போடுறது வேற ஆளு, அந்த ஸ்தூபி செய்யறது ஒரு ஆளு, அதுல தோரணம் கட்டுறது ஒரு ஆளு, எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க. ஒரு தேரை செய்வதற்கே பலர் கூடி செய்ய இருக்கும் பொழுது அது போல இந்த உலகமும் பலர் கூடி செய்ததாக கொள்ளலாமே, அதுல என்ன தவறு அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அங்க ஒரு சைவிஸ்தாந்தி அந்த பக்கம் வந்த தம்பி வாடாராஜா என்னார், ஒரு தேரை எத்தனை பேர் தான் செய்வான்னார். அது ஒரு 1000 பேர் செய்வாங்க என்னார். 1500 பேர் செய்யறதாவே வச்சுக்கோ. அந்த 1500 பேரையும் ஒரு மேஸ்திரி இல்லி வழியில் இடத்துலன்னா தேர் வருமாடான்னாரு. அது ஒரு ஆள் இருப்பாரு மேல, அவர் தான் எல்லாரும் சொல்லுவார். அதைத்தான் நாங்க சொல்றோம், அவர் தான் சிவபெருமான். பலர் கூடி தேர் செய்யறதுனாலும் அதை செய்வதற்கு வழி நடத்துவதற்கு ஒருவன் வேண்டும். அதைத்தான் நாங்க இங்கேயும் சொல்றோம். படைத்தல் தொழில் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார், காத்தல் தொழில் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார், அழித்தல் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார், ஆங்காங்கே எல்லாத்துக்கும் ஆட்களை வச்சிருக்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் மேல அவர் நின்று இது செய்றாரு. இல்லைன்னா அவங்கள ஆளுக்குருவுக்கும் இழுத்துட்டு போயிடும். தேர்ல என்ன ஆயிடும்னா 3 வீல் செஞ்சிருப்போம், ஒரு வீல் செஞ்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி ஆயிடும். 4 சக்கரம் அதுக்கு வரணும்னா ஒருத்தர் சக்கரம் செஞ்சாச்சா, அதுக்கு சக்க போடுறதுக்கு இது ரெடி பண்ணியாச்சா, மேல அந்த பக்கம் இந்த பந்தல் கட்டியாச்சா, இதுல கட்டையை மாட்டியாச்சா அப்படின்னு ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பாரு. அந்த ஒருவரைத்தான் நாங்க கடவுள்னு சொல்றோம். ஏனையவர்கள்லாம் அப்போன்னாரு அவர்களுக்கு இருந்து பணி செய்யக்கூடியவர்களாய் அந்த தொழிலினுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். சிவதத்துவ விவேகம்னு ஒரு நூல் சிவஞான சுவாமிகள் அது தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தார். அதுல சொல்வாரு, முளரியோன் முதலாம் சுரரெல்லாம் பூத முதல் அவற்றோடு உதித்துள்ளோர் அளவிடும் தலைமையாளர் என்று அவரவரை அகற்றியும்பர். அளவிடும் தலைமையாளர், அவங்கள ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறான், பிரின்சிபல் ஒருத்தர் இருக்கணும்ல, அதுதான் சுவாமின்னு சொல்லி அவர் தான் அந்தமாதியாகிய சங்காரகாரணனாகிய கடவுள் அது சொல்லி எடுத்துக்காட்டு இருப்பார். சொல்றார், ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் ஒன்றலா ஈரே முதல் அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பு ஆகும் அங்கு. ஒன்றலா ஒன்றால்னாரு, இந்த உயிர்களுள் ஒன்றாகிய ஒன்று இறைவன் அல்ல. ஏன் சொன்னால் இறைவன் ஒருவன் தான், ஏனைய யாவும் உயிர்களே. அதனால அந்த இறைவனும் ஒன்றலா ஒன்றால் ஆகினா இந்த உயிர் கூட்டத்தில் ஒன்றாகிய பொருள் அல்லது என்றவாறு ஒன்றலா அன்றில் அவை ஈராதல் ஒன்றலா ஈரே முதல். இந்த உயிர்கூட்டத்தில் உள்ள ஒரு பொருளா இல்லாமல் எல்லாம் அடைவதற்கு இடம் கொடுத்து நிற்கக்கூடிய சங்காரம் செய்கின்ற கடைசி வரை இருக்கக்கூடிய பொருள் ஈரு, அவனையே முதல், ஈரே முதல். அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் ஆங்குனர், தொழும்பு ஆகும் அப்படின்னார். அப்ப ஏனைய இந்த பொருள்கள் எல்லாம் தொழும்புன்னா அவனுக்கு அடிமையாய். அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் இல்லைங்களா, திருவம்பாய் இப்படிதான் சொல்லுவோம். அப்படின்னா அந்த உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு, அவனுக்கு அடிமையாய். என்றும் இந்த உயிர்கள் இறைவனுக்கு அடிமையாகத்தான் இருக்கும். அவனுக்கு அடிமையாக இருப்பது நம்ம ரொம்ப பெருமையா கொள்ள வேண்டும். சுவாமிக்கு அடிமையா இருக்கிறோம். மீளா அடிமை உமக்கே ஆளாயினார் சுந்தரமூர்த்தி. கடைசியில திருவாசகத்துல முடிக்கும் பொழுது கூட, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட, அவர் ஆண்டான். அதனால நம்ம யாரு, அடிமை. அவன் ஆண்டன்னு சொல்லிட்டதுனால நாம அவனுக்கு அடிமையாய்.
அந்த திறம் கிடைச்சதுக்கே அவர் என்ன சொல்றாரு? சித்தமரம் அறுத்து சோமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் அருவருவார் அச்சோவே. ஆனால் நம்ம அதுதாங்க சொல்றாரு, ஒன்று பலவாறு தொழும்பு ஆகும் அங்குனர். அங்குன எங்க? முக்தியில. முக்தி நிலையிலும் இந்த உயிர்கள் அவனுக்கு அடிமையாகத்தான் இருக்க முடியும். அதனால இந்த உயிர்களிலே ஒருவன் இறைவனாக நாம எந்த சூழ்நிலையிலும், சிற்றறிவுடைய உயிர்கள் தனித்து நிற்கும் சுதந்திர இயல்புடையன அல்ல என்பதனாலே அவைகள் ஒரு காலமும் இறைவனாக கொள்ள முடியாது. பேரறிவு பொருளாகி அவன் ஒருவனே இறைவன் என்று இந்த 3வது அதிகரணம். அதனால அவன் சங்காரகாரணனாய் இருக்கின்ற அவனே இந்த உலகத்திற்கு முதற்காரணமாகவும் இருப்பான் என்று சொல்லி, அவன் அவள் எதனும் அவை மூவினைமையும் தோன்றிய திரியே ஒடுங்கி வளர்த்துளதான் அந்த ஆதி என்மனார் புலவர் என்று சொல்லி, இந்த உலகம் தோன்றுவதற்கும் இந்த உலகம் நிலை பெற்று விளங்குவதற்கும் இந்த உலகம் அழியல் செய்கின்ற 3 தொழில்களும் முறையாக நடைபெறுவதனாலே அதை செய்து தருகின்ற ஒருவன் வேண்டும், அவனே கடவுள் என்றும், அவன் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கின்ற சங்காரத்தை செய்து மீண்டும் அந்த சங்காரத்தில் இருந்து துவக்கம் செய்து தரக்கூடிய சிவருமானாகிய அவனேதான் அந்த கடவுளாக இருந்ததை நடத்துகிறான் என்று சொல்லி, இந்த முதல் நூற்பாவிலே பதி உண்மை அல்லது பதி பிரமாணம் என்பதை இன்றைக்கு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த வகுப்பில 2ஆம் சூத்திரமாகிய பாச உண்மையை இவனும் செய்கின்ற இந்த தொழிலிருந்தே எடுத்துட்டு போவார். அதை இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறமுறைய அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணை நீக்கமின் இருக்கும் அன்றே என்று சொல்லி, நமக்கும் அவனுக்கும் உள்ள அந்த உறவை இங்கிருந்தே அப்படி எடுத்துட்டு போய் கேரி ஃபார்வர்ட் அப்படியே கொண்டு போய் பாசத்தினுடைய உண்மைக்கு கொண்டு வருவார். அதான் மெய்கண்டாருடைய பெரிய சிறப்பு. 2ஆம் சூத்திரங்கிறது ரொம்ப பெரிய சூத்திரம், பாச சூத்திரம். அது அடுத்த வகுப்பிலே, அதாவது நவம்பர் மாதம் 4வது ஞாயிறு உங்களை சந்திக்கும் பொழுது அதை நாம் திருவருளோடு குருவருள் துணை கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த வாய்ப்பினை நல்கிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் திரு பெரியவா அவர்களுடைய திருவடிகளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பினை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்னொரு 15 நிமிடங்கள் யாரேனும் கேள்வி கேட்க விருப்பப்பட்டால் அவர்கள் மட்டும் முதல்ல மைக்கை அதை ஆன் பண்ணி கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கொள்ளலாம். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, போன வகுப்பு முடிஞ்ச உடனே பொதுவா ஒரு கேள்வி பதில்கள் நிறைய கேட்டு வரும். அதை நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எனக்கு அனுப்புவார்கள். போன வகுப்பு முடிஞ்சு எந்த கேள்வியும் வரல. நான் அதனால புரிஞ்சுக்கிட்டேன் போன வகுப்பு எப்படி இருந்ததுன்னு நான் புரிந்து கொண்டேன். இது அந்த அளவோட விட்டுறேன், எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு நடந்ததுன்னு புரிந்து கொண்டேன். ஆனா இப்ப ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமாயின் அதையும் நாம் ஒரு 15 நிமிடம் ஒரு 6 மணி வரைக்கும் பேசிக்கொள்ளலாம். அதற்கு போக ஏதேனும் நேரம் இல்லாமல் சந்தேகம் இருந்தால் அதை நீங்க ஐயா அவர்களுக்கு மூலமாக எனக்கு அனுப்பலாம். இப்பொழுது கேள்வி நேரம். ஐயா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க லாவண்யா அம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு கடைசியா நீங்க சொன்னீங்க இல்லையா, தொழும்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னீங்க, அடிமையா இருக்கிறோன்னு. கேக்குதா ஐயா? கேக்குதா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. தொழும்பு கேக்குதுங்கம்மா, அடிமையா இருக்கும்னுட்டு. ஆமா, சொல்லுங்க. எந்த வகையில நாம இறைவனுக்கு அடிமையா இருக்கும், எதுல அடிமையா இருக்கும்? ஏன்னா மாயையில கூட நம்ம மாட்டிக்கிட்டு கட்டுண்டு அடிமையாதான் இருக்கும். அதுலயும் இறைவனுக்கும் நம்ம அடிமையா இருக்கோன்ற பட்சத்துல அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நம்மளால உணர முடிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா ஆமா, அதாவது மாயையில நாம அடிமையா இருக்குங்கிறது நம்மளுடைய எந்த வகையில கட்டுண்டு இருக்கும், அடிமையா இருக்கும்? ஆமா ஆமா ஆமா, நீங்க கேள்வியை முடிங்க, நான் பதில் சொல்றேன். முடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப நான் சொல்றேன். மாயைக்கு நாம அடிமையா இருக்கிறது என்பது நம்முடைய இயலாமை. இந்த உயிரானது மாயைக்குள் கட்டுண்டு இருப்பது என்பது திருவருளை உணராத காலத்து நிகழ்கின்றது. இறைவனுக்கு அடிமையாயிற்றல் என்பது அவன் கொடுக்கின்ற இந்த சுதந்திரத்தை புரிந்து கொண்டு ஆனால் அவனுக்கு அடிமையா இருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்திலும் நாமும் அவனும் ஒன்று என்கின்ற அந்த நிலைக்கு வந்து விடாமல் இருப்பது அவனுக்கு அடிமையாயிற்றல். அவன் அன்றி, அவனுடைய திருவருள் அன்றி எதுவும் அசையாது என்பதனை உணர்ந்து நிற்றல் அவனுடைய திருவருளுக்கு அடிமையாய் நிற்றல். அதுதான் தொழும்பாய் இருத்தல் என்பது.
ஏன்னா எதுவுமே வந்து நம்மளால ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே. அதனால நாம வந்து ஒன்றை பார்க்கிறோம், செய்யறோம், பேசுறோம், பழகுறோம், படிக்கிறோம், எல்லாம் திருவருளால தான் முடியும்னு அவ்வாறு அடிமையாய் நிற்றல் என்பதுதான் தொழும்பாய் இருத்தல் என்று பொருள். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்லது, நல்லது. வேற யாரும் எதை கேள்விகள் இருந்தா சொல்லலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. அழுந்தின்னு ஒரு இது சொன்னீங்க, ஒரு சொல், அது என்ன அர்த்தம் ஐயா? ஆமா, அதாவது ஒன்றிலே உயிரானது ஒரு இன்பத்தை அடைதல் என்பது உயிரினுடைய அறிவு அதிலே பொருந்தி அல்லது அது இணைந்து அவ்வாறுதான் வந்து செய்ய முடியும். இறைவன் செய்யறது அவ்வாறு அப்படி செய்யல. இப்போ நீங்க வந்து ஒரு காட்சி, அதாவது ஒரு உதகமண்டலத்தை போய் பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து உதகமண்டலம் போய் பஸ்ல இறங்கி அந்த குளூர்ல நடந்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு, ஆனா என்ன பண்ணுவீங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு ரொம்ப களைப்பா இருக்கு, சுத்தி நடந்து கால்லாம் வலிக்குமோ, ஆனா அதை அனுபவிக்கிறீங்க. அதுதான் அழுந்தி. அதாவது இந்த அனுபவம் உங்களுக்கு அப்படி. ஆனா அதே இறைவன் உதகமண்டலத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் அதுல எந்த வகையிலும் களைப்பாக மாட்டான். அதுதான் வித்தியாசம். சரி. அப்புறம் அந்த உள்பொருள்னு சொன்னீங்கல்ல, அந்த உள்பொருள்ல வந்து உள்ள பொருளா அல்லது உள்நோக்கிய? இல்ல உள்ள பொருள். உள்பொருள் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள பொருள், அல்லாது இல்லை என்று சொல்லாம உள்ளது. இப்ப நானும் நீங்களும் இங்கே உள்ளோம் அப்படின்னா வந்து இருக்கிறோம் அந்த அர்த்தத்துல. நன்றி. நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ் வளமுடன். சொல்லுங்கம்மா. இல்பொருள் சொன்னீங்கல்ல, ஆகாய தாமரை முயற்கொம்பு. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் இல்பொருள் பொம்மை அணின்னு இலக்கணத்துல வருது. அதாங்க, அதானா? அதே மாதிரிதான். ஆமா ஆமா, அதே மாதிரிதான் அந்த அர்த்தத்துல. ஆமா, இப்ப இல்பொருள் பொம்மை அணினா படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அதான். ஏன்னா இல்லாத பொருளை ஊமையா கையாளுறாங்க அங்க. கையாளுறாங்க. ஆமா, அந்த பொருள்கள் ஒரு காலமும் இல்லை, கிடையவே கிடையாது. இல்லை, கிடையாது. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கம்மா. சேலத்துல இருந்து சங்கர பார்வதி. சொல்லுங்கம்மா. ஐயா, இதுல நமக்கு இந்த 100 முதல் 3 வரிகள் வந்து நமக்கு மெய்கண்டார் அருளியது, அதுதான் அந்த சூத்திரம். அது போக உள்ள இந்த எடுத்துக்காட்டு, ஏது, அதெல்லாம் வந்து மேற்கோள், இதெல்லாம் யாரு இயற்றியது? இல்ல அதுலயே உள்ள ஒரு பகுதிங்களா? இல்லம்மா, இது மெய்கண்டார் இயற்றினதுதான். அந்த முதல் வகுப்புல நூல் அறிமுகம் செய்யும் பொழுதே நம்ம சொன்னோம், சூத்திரமும் அந்த அதிகரணங்களா பிரிச்சு அவர் எழுதின பொழிப்புரை. அது அந்த அதிகரணங்களா பிரிச்சு அதுல மேற்கோள் ஏதுவும் உரைநடை வடிவில் இருக்கும், எடுத்துக்காட்டு வந்து செய்யுள் வடிவில் இருக்கும். இது அனைத்தையும் கொடுத்தது மெய்கண்டார் தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா, மதிவாணன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்குதாங்க நூலினுடைய அமைப்பே எனக்கு புரிஞ்சது. மெய்கண்டார் நூலுடைய அமைப்பே இன்னைக்குதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மதிவாணன் ஐயாவே எனக்கு பல ஆண்டு காலம் தெரியும், நீங்க இப்படி சொல்லலாமா? ஆமா சார், அதான் சார், எனக்கு அமைப்பே இன்னைக்குதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மெய்கண்டாருடைய நூல் இப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு. எவ்வளவு அமைச்சிருக்காரு பாருங்க, இன்னும் இருக்கு, போக பாருங்க. ஆமா ஆமா. இது வரைக்கும் ஒரு செய்யுளை படிப்போம், அதுக்கு பொழிப்புற அது மாதிரி வரும். ஆனா இந்த ஒரு இதுல எத்தனை அமைப்பு அமைச்சு இது ஒண்ணுத்தை இப்படி விளக்குறாருன்ற போது அது இன்னைக்குதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது, இவ்வளவு இருக்கு அப்படின்றத. இப்ப வந்து இப்பதான் சார் நூலே நான் இது உண்மையா அது இது பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது இன்னைக்குதான். நல்ல படிப்போம். ஆமா சார், ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சும்மா ஏதோ அப்படி பார்த்து போன மாதிரிதான் இருந்தது. இன்னைக்குதான் வந்து உண்மையாவே அமைப்பே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. நன்றி 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. நான் சுப்புலட்சுமி, நாகர்கோயில்ல இருந்து. சொல்லுங்கம்மா. சொல்லு. ஒரு தொகுப்பு படிக்க போனையா, ஆனா இவ்வளவு எல்லாம் இருக்குங்கிறத இப்ப நீங்க சொல்லும் போதுதான் உண்மையே. நான் சிவஞான போதம் கிளாஸ் போனாலும் எனக்கு தூக்கம் தான் வரும். ஆனா தூங்காம இருந்து அட்டென்ட் பண்ணது உங்க கிளாஸ் ஐயா. சிவாய் நம்ம சிவாய். மகிழ்ச்சி. நல்லது. எல்லாம் மெய்கண்டாருடைய குரு. ஐயா வணக்கம். திருநெல்வேலியில இருந்து மீனாட்சி. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க இந்த ருத்ரன் சொன்னீங்க இல்லையா? ருத்ரன். ஆமா.
குணிருத்திரன் அந்த ஜெய்கர்ணி முட்டுவே இல்லம்மா. கொஞ்சம் நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க மீனாட்சி அம்மா சொல்லுங்க. குணிருத்திரன் ருத்ரன்ங்கிறது 2 பேரும் ஒண்ணுதானா? இல்லங்கம்மா, இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். குணிருத்ரன்கிறவரு ஏகதேச சங்காரம்னு சொல்லிட்டு இந்த ஒடுக்குதல், இந்த நம்ம உடம்ப நீக்கிறது, நமக்குரிய ஆளுக்கெல்லாம் செய்யறவரு. மகாருத்ரன்கிறது சுவாமி, எல்லாம் வந்து அங்க ஒடுங்கிறதுக்கு. பேரளவுல 2 ருத்ரன் இருக்கனால இந்த குழப்பம் வந்துடக்கூடாது. இவர் குணிருத்ரன். இப்ப நம்முடைய இந்த உடம்ப நீக்கிறது, இது பண்றது, இதெல்லாம் இவர் செய்யறது. ஆனா இவங்களெல்லாமே கூட போய் இவங்களையும் அடக்குற ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? அவங்களும் கூட, அந்த குணிருத்ரனும் கூட ஒரு இடத்துல போய் ஒடுங்கணும்ல. அது எங்கன்னா சுவாமிகிட்ட போய். அதனால சுவாமிக்கு பேரு மகாருத்ரன்னு பேரு. 2 பேரும் வெவ்வேறு. அப்ப இப்ப பிறப்ப வந்து இறப்ப கொண்டு வர்றது சாதாரண ருத்ரன், சாதாரண ருத்ரன், குணிருத்ரன். ஆமா. அப்ப சங்கார காலத்துல உள்ளவர் தான் மகாருத்ரன். அதான் மகாருத்ரன். ஆமா. இந்த குணிருத்ரனையும் வழி நடத்துறது மகாருத்ரன். அவன் தான். ஆமா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி.